அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. டாக்டர் ஷாம் பிரசாத் முகர்ஜி ரிசர்ச் பவுண்டேஷன் அவர்கள் டெல்லி, கல்கத்தா, வெஸ்ட் பெங்கால் இரண்டையும் தாண்டி ஒரு மாநிலத்திலே வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது என்றால் இந்த தமிழகத்தில் நடக்கிறது. கோயம்புத்தூர், அதுவும் தமிழகத்தில் எங்க அது நடத்தணும் அப்படின்னு தேர்வு செய்யப்படும் பொழுது அது கோயம்புத்தூர்ல அது நடத்தப்பட வேண்டும் என்று கோயம்புத்தூருக்கு அந்த நிகழ்ச்சி வந்திருக்கிறது. காரணம், ஒரு தேசிய மண். இட்ஸ் வெரி நேஷனலிஸ்டிக் சாயில். எல்லோருக்குமே தேசிய சிந்தனை இருக்கக்கூடிய மண் கோயம்புத்தூர். அதனால்தான் அதில் புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அதனுடைய ட்ரஸ்டியாக டாக்டர் ஷாம் பிரசாத் முகர்ஜி ரிசர்ச் பவுண்டேஷனுடைய புதிய ட்ரஸ்டியாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய புரொஃபசர் பி கனகசபாபதி அவர்கள் அதை கோயம்புத்தூர் மண்ணிற்கு கொண்டு வர வேண்டும் என்று கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு ஐயா டாக்டர் ஷாம் பிரசாத் முகர்ஜி அவர்களுடைய 123வது பிறந்த நாள் விழா இந்தியா முழுவதுமே மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கூடிய ஒரு மனிதர். காரணம், அவருடைய சிந்தனைகள் எல்லாம் காலம் கடந்த சிந்தனை. அந்த காலத்திலே 1945 அவருடைய பேச்சுக்கள், எழுத்துக்களை தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது காலத்தை தாண்டி நிற்கக்கூடிய சிந்தனைகள். இன்னைக்கு 2023 இந்த நாள்ல நம்ம கோயம்புத்தூர்ல பேசுறோம் அப்படின்னா கூட அந்த சிந்தனைகள் முழுதாக இந்த நாட்களுக்கும் இந்த நாளுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சிந்தனை. இன்னைக்கு இந்த வெரி பிரஸ்டீஜியஸ் டாக்டர் ஷாம் பிரசாத் முகர்ஜி ரிசர்ச் பவுண்டேஷன் அதனுடைய ஹானரி டைரக்டராக இருக்கக்கூடிய டாக்டர் அனிர்பன் கங்குலி அவர்கள் is a true Bengali mind. We all know the concept of Bengali mind. It's very sharp, it's very nationalistic in orientation, it's very rich, it's very agile. That's how we have seen Bengalis for a long time, before communists came in and captured that space. Some of the richest Indian literature originated in Bengal. Some of the great sons of Mother India, they came from Bengal, who took on the mighty British. Like Dr. Annamalai Ganguly was telling, they literally had to divide Bengal in 1905 just to quell the voices of nationalism down. That is a very, very rich soil. I am very happy Dr. Annamalai Ganguly has come to Tamil Nadu, which has got a similar glorious, rich history of nationalism in the soil. Some of the great servants of our Tamil land, they took on the mighty British Empire in their own way in the last 250 years, right after the East India Company has set its foot into this great Bharat. So it's only fitting, a very eminent Bengali, a very intellectual Bengali, a true Bharatian spirit, Dr. Annamalai Ganguly has come to Coimbatore to talk about Dr. Sham Prasad Mukherjee and his contribution and his thinking that is still so relevant in this current age and time, that is going to be relevant in the future as well. And thank you very much, sir, for coming all the way to Coimbatore. We are very happy that you have come to our soil. And more importantly, I believed you should have taken 30 minutes of my time also. Such a great, fantastic speech. You have laid out a vision. You have laid out how the 3 interventions that he has made is finally being seen in action in the rise of New India now. After Narendra Modi ji has come to power in 2014, I would be speaking more on Tamil. I would add English in between, sir. சகோதர சகோதரிகளே, இந்த புதிய இந்தியா என்கின்ற வார்த்தை, அது என்ன புதிய இந்தியா? நிறைய பேர் கேட்கறாங்க, வாட் இஸ் திஸ் நியூ இந்தியா அண்ட் வாட் இஸ் தட் ஓல்டு இந்தியா? பழைய இந்தியானா என்னங்க அப்படி நிறைய பேர் கேட்கக்கூடிய வாதங்கள். குறிப்பாக அரசியல் பேச்சாளர்கள் இரண்டையும் வேறுபடுத்தி பேசுவார்கள். புதிய இந்தியா அது, ஓல்டு பழைய இந்தியா அது. ரைஸ் ஆஃப் நியூ இந்தியா, அப்ப ரைஸ்னா இப்பதான் அது உருவாகுதா? அது எப்பிருந்து அந்த ஏற்றத்தை பார்க்கின்றோம்? இதற்கு முன்பு ஏற்றம் இல்லையா? சகோதரர்களே, 250 ஆண்டுகளுக்கு முன்பு, if we travel back 250 years behind, the great Angus Madison, a British economist, while trying to understand the emergence of China, the emergence of India over the last 50, 60, 70 years, specifically China, he laid out a roadmap how these countries were behaving 250 years before. ஒரு பிரிட்டிஷ் பொருளாதார நிபுணர் டாக்டர் ஆங்கஸ் மேடிசன் இந்தியா, சைனா போன்ற நாடுகள் 250 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்தது அப்படின்னு ஒரு ஆய்வு கட்டுரை எழுதியிருந்தாங்க. அந்த ஆய்வு கட்டுரையில 250 ஆண்டுகளுக்கு முன்பு உலக பொருளாதார உற்பத்தியில், the world GDP-ல அவர் இந்தியாவிற்கு கொடுத்திருக்கக்கூடிய பங்கு 23%. 250 years back, India was contributing to 23% of the global GDP. Just யோசிச்சு பாருங்க, எப்படி இருந்த நாடு. 23% of the global GDP. அதன் பிறகு இன்னைக்கு
1947, 2000, 2014 வரை இந்தியாவுடைய கான்ட்ரிபியூஷன் டு குளோபல் ஜிடிபிங்கிறது ஒரு சிங்கிள் டிஜிட்ல, அதுவும் 1.2, 1.3, 1.4, 1.5 இந்த மாதிரி ஒரு நம்பர்ல இந்தியா இருந்துச்சு. எப்படி இருந்த நாடு எப்படி மாறி இருக்கிறது, இப்ப மறுபடியும் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் ரைஸ் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய ப்ரொஃபசர் கனக சபாபதி அவர்கள் ரைஸ் என்கின்ற வார்த்தை மறுபடியும் ஏறுகின்ற நாடு அப்படின்னு பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு உலகத்தில் குறிப்பா நம்முடைய பள்ளிகளுக்கு போகும் பொழுது நம்முடைய ஜியோகிராபி புத்தகத்தை திறந்து பார்த்தோம் அப்படின்னா the world will look India centric. காரணம் நம்ம இந்தியாவில் இருக்கோம், பாரதத்தில் இருக்கோம். நம்முடைய குழந்தைகள் ஒரு ஜியோகிராபி புக்கை ஓபன் பண்றாங்கன்னா it will look exactly India centric. இந்தியா சென்டர் ஆஃப் த வேர்ல்ட் இருக்கும், நம்மை சுற்றி நாடுகள் இருக்கும். இது அமெரிக்காவுக்கு போயிட்டோம்னா அவங்களுடைய ஜியோகிராபி புத்தகத்தில் அமெரிக்கா சென்டர் ஆஃப் த குளோபா இருக்கும், அவர்களை சுற்றி நாடுகள் இருக்கும். பிரிட்டன் போயிட்டீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். சோ ஒரு நாடுகளும் அவர்களுடைய பாட புத்தகத்தில் அந்த நாடு தான் சென்டரா இருக்கும். ஆனா இன்னைக்கு நாம் என்ன முயற்சி எடுக்க போறோம் அப்படின்னாங்க, நான் பேசுகின்ற அடுத்த ஒரு 40 நிமிடத்துல உங்கள் அனைவரையும் கொஞ்சம் இந்தியாவிலிருந்து மேலே எடுத்து செல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. லைக் a bird we will fly much above Bharat to get an understanding of what is happening in the world. இந்த உலகத்தில் இன்னைக்கு என்ன நடக்குது, கடந்த ஒரு 75 ஆண்டுகளாக என்ன நடந்துச்சு, அடுத்து இந்தியாவில் நடக்க போதுன்னு மறுபடியும் பறவைகளை போல கீழே வந்து நம்முடைய நாட்டிலிருந்து அமர்ந்து பார்ப்போம். we will go one level up. ஒரு சில 100 கிலோமீட்டர் மேல பறந்து பார்ப்போம். உலகத்தினுடைய வரைபடத்தை பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு 50-60 ஆண்டுகள்ல நிச்சயமாக உலகத்தினுடைய பொருளாதார நாடுகள், இந்த குளோபல் சூப்பர் பவர்ஸ் என்று சொல்லக்கூடிய நாடுகள் அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டன், ஜப்பான், போஸ்ட் வேர்ல்டு வார் 2 ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பிறகு ஜெர்மனி போன்ற நாடுகள். உலகத்தினுடைய சிந்தனை இந்த நாடுகளை சார்ந்து இருந்தது. அவங்க எழுதின புத்தகத்தை படிப்போம், அவங்களுடைய மெடிக்கல் ஸ்கூலுடைய தீசிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், அவர்களுடைய பொருட்களை விரும்பி வாங்குவோம், அந்த பொருட்களை இந்தியாவுடைய பொருட்களுக்கு பெஞ்ச் மார்க் பண்ணுவோம், அந்த நாடுகளுடைய ரிசர்ச் பேப்பரை ப்ராடக்ட இந்தியாவில் உற்பத்தி பண்றதுக்கு முயற்சி பண்ணுவோம், அந்த நாடுகளை பகிச்சிக்காம வாழ முயற்சிப்போம். இப்படித்தான் 50-60 ஆண்டுகள் சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவுடைய வளர்ச்சி இருந்துச்சு. அமெரிக்காவை பகிச்ச கூடாது, அமெரிக்கா வந்து நமக்கு எக்கனாமிக் எய்டு கொடுக்கறாங்க அப்படின்னு. சமீபத்தில் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்கா சென்றிருந்த பொழுது ஒரு ஆங்கில சேனல்ல தொகுப்பு போட்டிருந்தாங்க. இதுவரைக்கும் இந்தியாவில் எந்தெந்த பிரதமர்கள் அமெரிக்கா போயிருந்தாங்க, என்னெல்லாம் இந்தியாவுக்கு கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னு அந்த தொகுப்பு இருந்துச்சு. அதை பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் he visited the US at this time. திரும்பி வரும் பொழுது he brought more economic aid to India அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். அமெரிக்கா போனாங்க நேரு அவர்கள், திரும்பி வரும் பொழுது எக்கனாமிக் எய்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னு. அதன் பிறகு அவருடைய மகள் இந்திரா காந்தி அவர்கள் அமெரிக்காவுக்கு போனாங்க, இன்னும் சிறப்பாக எக்கனாமிக் எய்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னு இருக்கும். அல்லது இந்த பிரதமர் போனாங்க, வீட்டு கொண்டு வந்தாங்கன்னு இருக்கும். அல்லது இந்த பிரதமர் லண்டன் போனாங்க, 1991 நம்ம ஒரு பெட்ரோல் வாங்குவதற்கு கூட தடுமாற்றத்தில் இருந்த பொழுது கோல்டு அடமான வச்சு பேங்க் ஆஃப் இங்கிலாந்துல இருந்து பணத்தை கொண்டு வந்தோம். இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இதை வந்து ஒரு காலத்துல இந்தியால பெருமையாக பத்திரிகையில் எழுதினாங்க. They wrote it with a lot of patriotism. You see how Nehruji was received, how Nehruji was given a guard of honor. எப்படி நேரு அவர்களோடு அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் அந்த கார்ல டிராவல் பண்ணாங்க, அதனால இந்தியாவுக்கு வந்து அதிக எக்கனாமிக் எய்டு கிடைச்சது. அப்ப என்ன ஆகுதுன்னாங்க, India was never truly free. Freedom, the great Dr. Rabindranath Tagore says, freedom comes from the mind first. The true freedom means you are free from all bondage, from everything that is supposed to bound you. அதாவது என்னுடைய பார்டர்ல இருந்து மட்டும் நான் தப்பிச்சுக்கிட்டேன், என்னுடைய நாட்டில், என்னுடைய சொந்த நாட்டில் என்னுடைய ஆட்சியாளர்கள் என்னை ஆளுகின்றார்கள் என்பது உண்மையான ஃப்ரீடம் கிடையாது. டாக்டர் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் எப்பவோ இந்த ஃப்ரீடத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. உண்மையான ஃப்ரீடம் கிடையாது. கிட்டத்தட்ட கை கட்டி பல ஆண்டுகளாக நம்முடைய ஃபாரின் பாலிசி என்பது மேற்கத்திய நாடுகளை சார்ந்து இருந்துச்சு. எப்படி ஓட்டு போட வேண்டும் என்று சொல்வார்கள், ஐநா சபையில் அப்படித்தான் நீங்க ஓட்ட போடும். ஓட்ட மாட்டி போட்டீங்கன்னா எக்கனாமிக் எய்டு உங்களுக்கு கட் ஆயிரும். நமக்கு எக்கனாமிக் எய்டு கட் ஆயிருச்சுன்னா எப்படி நம்முடைய நாட்டு மக்களை பாவர்ட்டி லைன்ல இருந்து மேல எப்படி கொண்டு வர்றது? அப்ப இருந்தக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு மனசுல ஒரே பிரச்சனை. அதனால அமெரிக்காவை சார்ந்து போனோம். All the single vote that India has put in the United Nations General Assembly at different points of time were tied to Western interest, their thinking and their way of looking at the world.
ரஷ்யாவை பேலன்ஸ் பண்ணும். ரஷ்யாட்ட இருந்து நமக்கு ஆர்ம்ஸ் வருது. ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் ரஷ்யாவோட இருக்கு. சைனா பக்கத்துல இருக்கு. சைனா நம்மளை அட்டாக் பண்ண வந்தா ரஷ்யா சைனாவை அட்டாக் பண்ண சொல்லலாம். அப்ப நாம தப்பிச்சுக்குவோம். ரஷ்யாவை பேலன்ஸ் பண்ணணும். சோ ரஷ்யாக்கு அந்த வடிவேலு சொல்ற மாதிரி இங்க ஒரு குத்து, தென்னை மரத்துல ஒரு குத்து. தமிழ் படத்துல நல்லா இருக்கும். எதுக்கு ஓட்டு போட்டேன்னா, தென்னை மரத்துக்கு ஒரு குத்து போட்டேன், அதுக்கு ஒரு குத்து போட்டேன். A country which never has an independent foreign policy is never free in the literal and figurative word. அது ஃப்ரீயாக இருப்பதற்கு சாத்தியமே இல்லை. அதே போல ஒரு நாட்டிற்குள்ள இருக்கக்கூடிய குடிமகன்கள் இத்தனை மாநிலங்கள் இருக்கு, வடகிழக்கு இருக்கு, காஷ்மீர் இருக்கு, தமிழகம் இருக்கு, குஜராத் இருக்கு, 4 பகுதிகள். அந்த நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய குடிமகன்கள் அவர்களுக்கு வேலை செய்வதற்கு ஒரு நாடு ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்க முடியல. நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பிரஜைகளையும், இன்னைக்கு 142 கோடி பேர் இருக்கும், அனைவரையும் முன்னேற்ற பாதையிலே அழைத்து செல்ல ஒரு நாடால் முடியவில்லை என்றால் that country is never truly free. இதுவும் ஒரு உண்மையான சத்திய வாக்கு. ஃப்ரீ பொலிட்டிக்கலா இருக்கலாம், ஆனா எக்கனாமிக்கலி இல்ல, ஃபாரின் பாலிசி அளவு இல்ல. இதை மேல இருந்து பார்க்கும் பொழுது மட்டும்தான் அது நமக்கு இது ஓரளவுக்கு புரியும். ஒரு பிரிட்டன் ஒரு சின்ன நாடு, இன்னைக்கு 85 மில்லியன் இருக்காங்க. 8.5 crore மக்கள் தொகை பிரிட்டனுக்கு இருக்கு. அவர்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா, நான் சமீபத்தில் லண்டன் போயிருந்த பொழுது ஒரு நண்பர் அழைத்துக் கொண்டு சென்றார். இந்த 1.5 ஸ்கொயர் மைல், ஒரு பக்கம் பக்கிங்ஹாம் பேலஸ் இருக்கு, ஒரு பக்கம் வெஸ்ட்மினிஸ்டர் இருக்கு, பார்லிமெண்ட் இருக்கு, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அதே ரோட்ல டவுனிங் ஸ்ட்ரீட் இருக்கு. அது அந்த 1.5 ஸ்கொயர் மைல் was controlling roughly 45% of the world for centuries. அந்த 1.5 ஸ்கொயர் மைல் உட்கார்ந்துகிட்டு 45% உலகத்தை 100 ஆண்டுகள் ஆண்டிருக்காங்க. அந்த நாட்டில் இயற்கையா பாத்தீங்கன்னா பெரிய வளமெல்லாம் கிடையாது. குளிர் பிரதேசம், மழை அதிகமாக வரக்கூடிய பிரதேசம், மார்ஷி லேண்டு. அது அவங்களோட யூரோப் சென்ட்ரிக் பாலிசி பாத்தீங்கன்னா just a few kilometers that separates Britain from the continental Europe. அவங்க அதான் the sun never sets on British Empire. sun never sets on British Empire என்பது பிரிட்டிஷ் அழியாது என்பது பொருள் அல்லங்க. பிரிட்டிஷ்கார ஒருத்த தூங்கிட்டு இருக்கானா ஏதோ ஒரு இடத்துல சூரியன் பட்டுக்கிட்டு இருக்கும். பிரிட்டன் மேல நைட் இருந்துச்சுன்னா பிரிட்டன் ஆக்கிபை பண்ண டெரிட்டரியில பகல் எங்கேயோ இருக்கும். சோ சூரியன் 24 மணி நேரமும் மறையாத அளவுக்கு இங்கிலாந்தினுடைய டெரிட்டரி உலகத்துல ஏதோ ஒரு இடத்துல இடத்தை பிடிச்சு வச்சான். அதற்கு தான் the sun never sets in British Empire அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே போன்ற நாடுகள் உலகத்தை பெரிய அளவுல ஒரு தாக்கத்தை வச்சிருந்தாங்க. இன்னைக்கும் உலகத்தினுடைய முதல் 10 யூனிவர்சிட்டி எடுத்தீங்க அப்படின்னா கேம்பிரிட்ஜ் இருக்கு, ஆக்ஸ்போர்ட் இருக்கு, இம்பீரியல் காலேஜ் ஆஃப் லண்டன் இருக்கு, டாப் 10ல 3 இருக்கு. ஒரே காரணம், 250 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் ஒன்றும் இல்லாம இருந்தாங்க. ஏன்னா இந்த ரைஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு கான்டெக்ட் நம்ம கொடுக்காமீங்க நியூ இந்தியா அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பேச முடியாது. 4 பிரிஞ்சிருந்தாங்க. இங்கிலாந்து ஒரு பக்கம், ஸ்காட்லாந்து ஒரு பக்கம், வெல்ஷ் ஒரு பக்கம், அயர்லாந்து ஒரு பக்கம். ரோமன்ஸ் வந்தாங்க, வைக்கிங்ஸ் வந்தாங்க, நார்மன்ஸ் வந்தாங்க. நாடு ஒற்றுமையாவே இல்லை. 1800 தான் ஒற்றுமை அடைஞ்சாங்க. ஒரு நாடு என்பது ஒற்றுமை அடைஞ்சு இங்கிலாந்து இருந்துச்சு. அதன் பிறகு நடந்தது மிராக்கிள். எல்லா பக்கம் போச்சு கப்பல். இங்கிலாந்துல கிடைக்கக்கூடிய ஃபைனஸ்ட் ஓக், அதுல கப்பல் கட்டுறீங்க அப்படின்னா ஒரு கேனன் பாலை வச்சு ஹை சீல் அடிச்சீங்கன்னா இங்கிலாந்துடைய கப்பல் உடையாது. காரணம் இந்த இங்கிலீஷ் ஓக் இஸ் த பெஸ்ட். அந்த ஓக்ல கட்டப்படக்கூடிய கப்பலை ஹை சீல் நீங்க விட்டீங்கன்னா எதிரிகளோட சண்டை போட்டு கேனன் பால் ஃபயரையும் உள்வாங்கி கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு டெரிட்டரியா போக ஆரம்பிக்கும். அவங்களுடைய ஹையஸ்ட் ரீச் ஒரு காலத்துல கிப்ரால்டர் வரைக்கும் வந்தாங்க. மெடிட்டரேனியன் சீயை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. கேப் ஆஃப் குட் ஹோப் வந்தாங்க, ஆப்பிரிக்காவை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. இந்தியாவுக்கு வந்தாங்க, இதை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. மலேசியா நோக்கி அடுத்து போனாங்க, கிட்டத்தட்ட குளோபினுடைய ஒரு பகுதியை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. ஸ்ட்ராட்டஜிக்கா அந்த நாட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஒரு குளோபல் டாமினன்ட் சூப்பர் பவர் அமெரிக்கா பிரிட்டிஷ் இறங்க ஆரம்பிச்சாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அந்த நாடு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை முழுமையாக பயன்படுத்திய ஒரு நாடு. காட்டன், இந்தியாவை பொறுத்தவரை இங்க காட்டன் மில் இருக்கக்கூடாது, கோயம்புத்தூர் உட்பட பஞ்சை எனக்கு கொடு, ரயில்வேல ஏத்து, கப்பல்ல ஏத்து, அந்த பஞ்சு இங்கிலாந்துக்கு போட்டும், நான் 100 தைச்சு உலகத்துக்கு திரும்ப கொடுக்கறேன், அதே டிரெஸ் நீ இந்தியால வாங்கி எனக்கு பணம் கொடு. கோல் அங்க இருந்தது. இது ஒரு ஸ்டோரி. மேல இருந்து நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். கடந்த ஒரு 200 ஆண்டுகள் எப்படி போச்சு நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்தியாவை பொறுத்தவரை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தோம். வழி இல்ல,
இங்க வந்து ஆக்கிபை பண்ணிருக்காங்க. எதுவுமே செய்ய முடியாத நிலைமை. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இந்தியாவுக்குள்ள வரவே இல்லை. அப்போ நம்ம ஹேண்டிகிராஃப்ட் ஓரியன்டாக மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை காலச்சக்கரம் ஓடிக்கொண்டிருந்தது. மறுபடியும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், 250 ஆண்டுகளுக்கு முன்பு 23% உலக பொருளாதாரம் இருந்த நாடு. இப்ப அமெரிக்கா பக்கம் போலாம். 1776 சுதந்திரம் கிடைத்த ஒரு நாடு. அது பேரே வந்து நியூ இங்கிலாந்து. இங்கிலாந்துல இருந்து அங்கிருந்து வெளியே போய் சம்பாதிக்கலாம் நினைச்சவங்க அமெரிக்காவுக்கு போனாங்க. இங்கிலாந்து வந்து ஓல்ட் இங்கிலாந்து, அமெரிக்கா நியூ இங்கிலாந்து. அங்க போய் காலனி ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துச்சு, சண்டை போட்டாங்க. கான்ஃபெடரசி ஸ்டேட் வந்து 1776 அந்த நாடு உருவாச்சு. அதன் பிறகு the truly miraculous economic ஒரு இம்பீரியலிசம் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்கன்னா இட் இஸ் தி அமெரிக்கன்ஸ். 1776க்கு பிறகு அமெரிக்காவுடைய வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்தினுடைய நம்பர் 1 நாடாக இருக்கிறாங்க. வெறும் 300 மில்லியன், 30 கோடி அதனுடைய பாப்புலேஷன் இருக்கு. உலகம் முழுவதுமே டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு நாடு. எங்க வேணாலும் டாமினேட் பண்ணுவாங்க. 1956 சூயஸ் கனால் பிரச்சனை 2000-3000 கிலோமீட்டர் தாண்டி அமெரிக்காவுடைய கப்பல் வந்து பிரச்சனையை சால்வ் பண்ணும். 2ஆம் உலக போர் பிரச்சனை, அமெரிக்கன்ஸ் வெல்கம். ஜப்பான் எதிர்க்கணும், அமெரிக்கன்ஸ் வில் கோ. இன்னைக்கு டீப் பசிபிக்ல பிரச்சனை, சவுத் சைனா சி தே வில் கோ. இன்னைக்கு உலகத்தில் ஒரு பிரச்சனை, அமெரிக்கன் வார்ஷிப் எங்கேயோ ரோம் பண்ணிட்டு இருக்காங்க. அமெரிக்காவுடைய நியூக்ளியர் பவர் சப்மரைன் ஆழ்கடல்ல ஏதோ ஒரு இடத்துல சுத்திட்டு இருக்கு. அமெரிக்காவுடைய ட்ரோன் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் யாரோ ஒரு டார்கெட்டை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கும் அமெரிக்கா என்றால் உலக நாடுகள் ஏன் பயப்படுதுன்னா, the ability to strike deep, strike far and go very deep into any part of the world. அமெரிக்கா அது 1776க்கு பிறகுதான் இந்த நாடு உருவாகி இவ்வளவு பெரிய பொருளாதார வளர்ச்சியை அமெரிக்காவை பார்க்கிறோம். போஸ்ட் வேர்ல்டு வார் 2க்கு பிறகு சில நாடுகள், குறிப்பாக ஜப்பான், குறிப்பாக ஜெர்மன், இந்த நாடுகளுடைய வளர்ச்சி, தி ஜெர்மன் வே, ஜெர்மன் பிரெசிஷன், மேட் இன் ஜப்பான், ஜப்பான் ப்ராடக்ட், இதெல்லாம் பார்க்கிறோம். நமக்கே ஆச்சரியம். நம்மை விட சிறிய நாடு, மக்கள் தொகை மிக குறைவாக இருக்கக்கூடிய நாடு, பிரச்சனைகள் அதிகமா இருக்கக்கூடிய நாடு. இந்த நாடுகள் இன்னைக்கு இவ்வளவு பெரிய வளர்ச்சியை பார்த்திருக்கேன். இன்னுமே சொல்ல போனோம்னா, சைனால 1950க்கு பிறகு ஒரு சைனாவினுடைய அதிபர் யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளிக்கு போகணும்னா கூட இந்தியாவிலிருந்து நேரு அவர்கள் ஏர் இந்தியாவை அனுப்பி வச்சு சைனீஸ்னுடைய பிரீமியரை பிக் பண்ணி அவர் யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளிக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்படி இருந்த நாடு. அதெல்லாம் தாண்டி 2023 உறுதியாக டாக்டர் ஷாம் பிரசாத் முகர்ஜி பவுண்டேஷன் அவர்கள் நடத்தக்கூடிய 123வது டாக்டர் SP முகர்ஜி அந்த லெக்சர்ல ரைஸ் ஆஃப் நியூ இந்தியான்னு கான்பிடென்டா நம்ம சொல்றோம். அப்படின்னா எந்த மெட்ரிக் எடுத்து பார்த்தாலும் இந்தியா என்பது உலக வரைபடத்துல ஒரு முக்கிய புள்ளியாக அடுத்த 50 ஆண்டுகள் குறைந்தபட்சம் இந்தியா சென்ட்ரிக் வேர்ல்டாக மாறக்கூடிய சாத்தியக்கூறுக்குள்ள நம்ம என்டர் ஆயிட்டோம். இது மறுக்க முடியாத, மாற்ற முடியாத உண்மையா மாறி. அதை அடுத்து நம்ம கொஞ்ச நேரத்தில் பார்க்க போறோம். எப்படி why are we arguing, என்ன டேட்டா வச்சு நம்ம சொல்றோம், எதற்கு இந்தியா சென்ட்ரிக் வேர்ல்டா இருக்கும் நம்ம சொல்றோம். அப்படி முதல் தலைப்பு, அப்படி இருக்குன்னு ஆர்கியூ பண்றேன், ஒருவேளை உங்களை நான் கன்வின்ஸ் பண்ண பாக்குறேன், ஒருவேளை நீங்களும் கன்வின்ஸ் ஆகுறீங்க அப்படின்னா, nobody can aspire to be a big country, a great country, a superpower status if you are not economically very dominant. economically ஒரு நாடு வந்து வளரவில்லை என்றால் எந்த நாடு இது சொன்னாலும் கூட அது வெறும் கனவாக மட்டும்தான் இருக்கும். 2014 மோடி அவர்கள் வந்து அமரும் பொழுது உலகத்தினுடைய 11வது பெரிய பொருளாதார நாடு. நீங்க கேட்கலாம் 11 பெரிய பொருளாதார நாடு இப்ப 2023 என்னன்னு நீங்க கேட்கலாம். 9 ஆண்டுகள்ல 11வது பெரிய பொருளாதார நாடாக இருந்து நாம் இன்னைக்கு உலகத்தினுடைய 5வது பெரிய பொருளாதார நாடாக முன்னேறி இருக்கு. சரி, அப்ப 2004 இந்தியா எங்க இருந்தோம்? 2004 உலகத்தினுடைய 12வது பெரிய பொருளாதார நாடா இருந்தோம். 2004 இருந்து 2014 10 ஆண்டுகள் இந்தியா கிளைம்டு ஃப்ரம் 12th to 11th. 2014 இருந்து 2023 9 ஆண்டுகள் இந்தியா கிளைம்டு ஃப்ரம் 11th to 5th. அதனாலதான் ரைஸ் என்கின்ற வார்த்தை பயன்படுது. இந்தியா இஸ் ட்ரூலி, கிளியர்லி, விசிபிளி, வெரி இம்பார்ட்டன்ட்லி அந்த எக்கனாமிக் பவர் ஹவுஸா மாறக்கூடிய அந்த அற்புதமான ஒரு தருணத்திற்குள்ள இந்த நாடு அடியெடுத்து வைத்திருக்கிறது. அது 2-3 காரணங்கள். ஒன்று, நம்முடைய ரிசோர்ஸ். அந்த ரிசோர்சஸ் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நான் பிரிட்டனை பத்தி பேசும்போது ஒரு வார்த்தையை சொன்னது, ஃபைனஸ்ட் ஓக் ட்ரீ என்கின்ற வார்த்தையை சொன்னேன்.
இங்கிலாந்து இருக்கக்கூடிய ஓக்கு மரத்தை வெட்டி அதை எடின்பராவிலேயோ இங்கிலாந்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கோஸ்டல் சிட்டிலேயோ அந்த ஓக்கு மரத்தை இங்கிலாந்துடைய கப்பலாக செஞ்சு அதை ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ் ஆக எப்படி இங்கிலாந்து மாத்தி குளோபல் ஹைசியை டாமினேட் பண்ணி ஒரு பெரிய பொருளாதார நாடாக உருவாச்சோம். மறுபடியும் அந்த திரும்ப அதே வரங்க பாருங்க. யுவர் ரிசோர்சஸ் இன் யுவர் கண்ட்ரி, ஹவு டு வி ஆப்டிமைஸ் அண்ட் யூஸ் இட் அப்படிங்கறது தான் இந்த எல்லா நாடுகளுமே இருக்கு. இந்தியாவை பொறுத்தவரை நமக்குள்ள இருக்கக்கூடிய பொருளாதார அந்த அற்புதமான ரிசோர்ஸ, இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய வளத்தை, குறிப்பாக நம்முடைய ஹியூமன் கேபிட்டல் 142 கோடி இந்தியர்கள் என்பது the most populous country in the planet earth. நம்முடைய ஹியூமன் கேபிட்டலை நம்ம பயன்படுத்தி நம்முடைய வளர்ச்சி என்பது அடுத்த 50 ஆண்டு காலத்துக்கு இருக்கும். அதனாலதான் பிரதமர் அவர்கள் அடிக்கடி சொல்லும் பொழுது ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அது கோயம்புத்தூர் மாநகரத்திற்கு முழுமையாக பொறும். டாக்டர் ஷாம் பிரசாத் முகர்ஜி அவருடைய கனவும் அதுதான். ஐயா பேசும்பொழுது சிவகாசி கிராக்கர் இண்டஸ்ட்ரிக்கு எப்படி டாக்டர் ஷாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் நின்றார்கள் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினார். இன்னைக்கு பிரதமருடைய கனவு ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ், மைக்ரோ. இந்த மூன்றும் இந்தியாவுடைய பவர் ஹவுஸ் ஆக மாற வேண்டும். இந்தியன் வேல் அதனுடைய growth இருக்கணும். ஒருவருமே தொழில் முனைவோர்கள் ஆக வேண்டும். 4 பேருக்கு வேலை மைக்ரோ, ஸ்மால், மீடியம் என்டர்பிரைஸ் அதை வாங்கியிருக்காங்க. புதிய டெக்னாலஜி, புதிய மிஷினரி, இன்னொரு 4 பேருக்கு வேலை, கெப்பாசிட்டி எக்ஸ்பான்ஷன், இது எல்லா இடத்திலும் தமிழகத்திலிருந்து அனைத்து இடத்திலும் இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு. அது இன்னைக்கு என்ன பண்ணுதுனாங்க, $3.6 trillion எக்கானமி அதை மாத்திருக்கு. நம்முடைய நாட்டு இன்னைக்கு 5வது பெரிய பொருளாதார நாடு, $3.6 trillion எக்கானமியா மாத்திருக்கு. நமக்கு மேல 4வது பெரிய பொருளாதார நாடு, 3வது பெரிய பொருளாதார நாடு ஜெர்மனி அண்ட் ஜப்பான் இருக்கு. ஒரு $1.2 trillion அதிகமா இருக்காங்க. 4.6, 4.9 கொஞ்சம் அதிகமா இருக்காங்க. அவர்கள் இருவரையும் நாம் சொல்றோம் 2029-30 காலகட்டத்தில், in a matter of 7-8 years, ஜப்பான் ஜெர்மனி 2 பேர்த்தையும் நம்முடைய நாடு ஓவர்டேக் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப 3வது பெரிய பொருளாதார நாடாக சென்று அமரப் போகின்றோம். அதற்கு காரணம் பல காரணங்கள். இன்னைக்கு அபிஷியலி ஜெர்மனி இஸ் இன்டு ரிசெஷன். 2 குவார்ட்டர்ல நெகட்டிவ் growth வரும் பொழுது எக்கனாமிஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, that country is officially into recession. நெகட்டிவ் growth -0.5%, -1%. இன்னைக்கு ஜெர்மனி நெகட்டிவ் growthல போயிட்டாங்க. ஜப்பானை பொறுத்தவரை எவ்வளவு வளரணுமோ வளர்ந்தாச்சு. அந்த நாட்டினுடைய கெப்பாசிட்டி எவ்வளவு ஃபுல் கெப்பாசிட்டியை பயன்படுத்திட்டாங்க. சிறிய நாடு, சிறிய மக்கள் தொகை, ஒரு பாக்ஸிங் வீரர் அவ்வளவுதான் குத்த முடியும். If you go for a 60 kg welterweight championship, 60 kg காரன் அவ்வளவுதான் குத்தணும். இந்தியா is a 120 kg gorilla, 142 crore weight இருக்கக்கூடிய. சோ நம்முடைய பஞ்ச் இன்னும் ஷார்ப்பா, ஜப்பானுடைய பஞ்ச பார்த்தாச்சு. 60 kg ஒரு welterweight feather light வந்து அடிச்சிட்டு போயிட்டான். இப்ப இந்தியாவுடைய காலம். அதனாலதான் இன்னும் தைரியமா சொல்றேன், 142 கோடி பேர் இருக்காங்கப்பா. இத்தனை பேர் படிக்கிறாங்க, இத்தனை பேர் காலேஜுக்கு போறாங்க, இத்தனை பேர் பிஇ ஆகுறாங்க, டாக்டர் ஆகுறாங்க, இத்தனை பேர் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. சோ the world economists they project India is going to hit. இப்ப ஏர்னஸ்ட் யங் இன்னும் ஒரு படி மேல போறான். ஏர்னஸ்ட் யங் சொல்றான் 2047 முடியும் பொழுது இதே மாதிரி இந்தியா போச்சுன்னா, இதே மாதிரி ஸ்டேபிள் டெமோக்ரஸி இருக்கு, இதே போல ஆட்சியாளர்கள் இந்தியா கிடைச்சாங்கன்னா 2047 the per capita income of one Indian would be $15,000 அப்படின்னு ஏர்னஸ்ட் யங் சொல்றான். அப்ப இன்னைக்கு பொருளாதார கால்குலேஷன்ல பாத்தீங்கன்னா $15,000 என்பது 12 லட்சம் ரூபாய். அதாவது ஒரு இந்தியன் சராசரியாக 12 லட்சம் ரூபாய் 2047 அவங்களுடைய சம்பாதனை இருக்கும். இன்னைக்கு ஒரு இந்தியனுடைய சராசரி வருமானம் என்பது 90,000 ரூபாய். 90,000 2047 முடியும் பொழுது 12 லட்சத்துக்கு இந்த நாடு வந்து தாவப்போகுது. இந்த மேட்டர் ஆஃப் 20 இயர்ஸ். கண்மூடி முடிக்கிறதுக்கு முன்னாடி, சின்ன பசங்க யாராச்சும் உள்ள இருந்தீங்கன்னா, நீங்க கண்மூடி முடிக்கிறதுக்கு முன்னாடி $15,000 பெர் கேபிட்டாக்கு இந்த நாடு ஜம்ப் ஆக போகுது. காரணம் எக்கனாமிக்ஸ், ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், லேண்ட் இருக்கு, டெக்னாலஜி இருக்கு, அனைத்தும் உள்ள இருக்கு. சோ இந்தியா நமக்கு பிடிக்குதோ இல்லையோ ஒரு எக்கனாமிக் பவர் ஹவுஸ் ஆக இந்தியா மாறப்போகுது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்கான ஆர்கியூமெண்ட் நம்ம முன்னாடி வைக்கிறோம். அடுத்தது ஃபார் ரீச்சிங் கேப்பபிலிட்டி. இந்தியா நம்ம தாண்டி வெளியே போறதுக்கு இந்தியா கெப்பாசிட்டி இருக்கா? 2வது கேள்வி. அமெரிக்கன் யுஎஸ் போனாங்க, வியட்நாம் போனாங்க,
தேர் இன்டு டீப் பசிபிக்ல இருக்காங்க. சவுத் சைனா சி வரைக்கும் அமெரிக்காவுடைய ஏர்கிராஃப்ட் கேரியர் சுத்துது. விமானம் எங்கேயோ பறந்துகிட்டு இருக்கு. ஒரு ஈரான் ரெவல்யூஷனரி கார்டு அதனுடைய சீஃப் சுலைமான் யாரோ இருக்காங்க. அமெரிக்காவில் ட்ரோன் ஆபரேட்டர் எங்கேயோ உட்கார்ந்து இருக்கான் புளோரிடால. இந்த ஈரான் ரெவல்யூஷனரி கார்டனுடைய சீஃபாக இருக்கக்கூடிய இவர் ஒரு ஈராக் ஏர்போர்ட்டுக்கு போறாரு. அங்கிருந்து ட்ரோன் வந்து அடிக்குது. யார் அடிச்சா யாரை கொண்டாங்கன்னா யாருக்கும் தெரியல. இங்கே இருந்து குண்டு போடுறீங்களா, அமெரிக்கால இருந்து குண்டு போடுறாங்க, இல்லையா கான்டினென்ட் தாண்டி குண்டு போடுறீங்க. அமெரிக்காவுடைய ரீச் இன்னைக்கு இந்த மாதிரி இருக்கு. ஈரான்ல ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் நட்டான்ஸ்ங்கிற இடத்துல அது முற்றிலும் ஒண்ணுமே இல்லாம அதை பண்றாங்க. எங்க வேணாலும் சைபர் அட்டாக் பண்றாங்க. எந்த நாட்டினுடைய டெமோக்ரஸியை கூட நாங்க தான் டிட்டர்மைன் பண்றோம்னு சொல்றோம் இன்னைக்கு அமெரிக்கா இருக்கு. இப்ப இந்தியா எங்க வரும்? Can we see India reaching there? 2047 நம்ம பொருளாதாரத்தை பேசிட்டோம். We spoke about $15,000. We spoke about $27 trillion எக்கானமி நம்ம பேசிட்டோம். அப்ப இந்தியாவுடைய ஃபார் ரீச்சிங் கெப்பாசிட்டி அதத்தான் நீங்க பிரதமர் அவர்கள் அமெரிக்கா பயணத்தை பார்க்கணும். பிரதமருடைய அமெரிக்கா பயணத்தை உன்னிப்பா பார்க்கணும். பிரதமர் போறார். இன்னைக்கு the world's best company brain future அப்படின்னா டெஸ்லாவை சொல்லலாம். அவ சோலார்லி நம்பர் 1, ஆட்டோமேட்டிக் கார்ஸ்ல நம்பர் 1, ஸ்பேஸ் எபிலிட்டியில நம்பர் 1, எல்லாத்துலயும் நம்பர் 1 இருக்காங்க. இன்னைக்கு அவங்களுடைய சோலார் டெக்னாலஜிங்கிறது 40-50 ஆண்டுகள் முன்னாடி போயிட்டாங்க டெஸ்லா. ஏன்னா அவங்க பேட்டரிக்காக அந்த சோலார் டெக்னாலஜியை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு எலன் மஸ்க் சொல்றார், ஐ எம் a fan of மோடி அப்படிங்கிறார். நீங்க எல்லாம் உன்னிப்பா பார்க்கணும். இந்த வார்த்தையை நீங்க சாதாரணமா பார்க்க கூடாது. அப்புறம் கூகுளினுடைய சிஇஓ சுந்தர் பிச்சை, நம்ம தமிழ்காரர், நம்ம ஊருக்காரர், அவர் சொல்றாரு எப்படி ஒரு நாடுகள் ஒரு பாதையை போட்டாங்க. அமெரிக்கன்ஸ் they build the railways, Europeans they build the roadways. மோடி is building the digital economy. இதெல்லாம் சாதாரண வார்த்தை இல்லைங்க. The railways contributed to the Americans growth. The roadways contributed to the Europeans growth. இன்னைக்கு சுந்தர் பிச்சை சொல்றாரு, a person who sits at that level, who operates in all the countries of the world, who has got a bird's eye view of what is happening in each country. சுந்தர் பிச்சை பிரதமரை பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு, பிரதமர் is building, laying the pipeline for the future of the world by his digital economy. அப்ப இந்த டிஜிட்டல் எக்கானமி அப்ப ரோடு முடிஞ்சுதா, அப்ப ஏர்போர்ட்ல முடிஞ்சிருச்சா, டிஜிட்டல் எக்கானமி அவர் சொல்றாரு. நிக்கோலஸ் தலீம் அவர் சொல்றாரு, ஒரு பெரிய ஒரு சிந்தனையாளர், எழுத்தாளர். பிரதமருடைய ஆட்சி, பிரதமருடைய சிந்தனை என்பது 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி யோசிக்கிறார் இந்த மனுஷன். அவர்கிட்ட 5 நிமிஷம் பேசும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு. இவங்க நோபல் பிரைஸ் வாங்கினவங்க. நோபல் பிரைஸ் சும்மா எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு சிந்தனையாளருக்கு தான் கொடுப்பாங்க. சோ வரிசையா ஒருத்தரும் சர்டிபிகேட் கொடுக்கறாங்க. அதன் பிறகு பிரதமர் அமெரிக்காவுடைய சைன் பண்ண அக்ரிமெண்ட்ஸ் நீங்க பார்க்கணும். ஜெனரலாவே அமெரிக்கா, நேரு அவங்க போனாங்க, இந்திரா காந்தி அவங்க போனாங்க, எல்லாரும் போனாங்க. இன்கிரீஸ்ட் எக்கனாமிக் எய்ட் வாங்கிட்டு வந்தாங்க. அவங்கள விமான நிலையத்துல காங்கிரஸ் தொண்டர்கள் 1 லட்சம் பேர் போய் வரவேற்பாங்க. எங்க ஐயா போனாங்க, இன்கிரீஸ்ட் எக்கனாமிக் எய்ட் வாங்கிட்டு வந்தாங்க, நீங்களே என்னையா பண்ணீங்க. இன்னைக்கு பிரதமர் அமெரிக்கா சென்று விட்டு வந்த பிறகு அவர் சைன் பண்ண அக்ரிமெண்ட்ஸ் உன்னிப்பா பார்க்கணும். ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்தினுடைய F414 அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட், ஒரு டெக்னாலஜி டிரான்ஸ்பர் சைன் பண்றோம். உன்னிப்பா பாத்தீங்கன்னா இதுவரை அமெரிக்கா எந்த ஒரு நாடுக்கும் கொடுக்காத ஒரு டெக்னாலஜி இந்தியா ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கறான். F414 கொடுக்கறான். இது F-18 விமானத்தில் பயன்படுத்தக்கூடிய இன்ஜின் டெக்னாலஜி தேஜஸ்க்கு கொடுக்கறான். டெக்னாலஜி அப்படியே டிரான்ஸ்பர் பண்றான். நீ இந்தியாலேயே இந்த டெக்னாலஜி, இந்த இன்ஜினை செஞ்சு கையாங்கிறான். பார்ட்ஸ் இங்கேயே மேனுஃபேக்சர் பண்ணிக்கங்க. கோயம்புத்தூர்காரங்க நீங்க யாராச்சும் செய்ய போறீங்க அந்த பார்ட்டை, அது தேஜஸ்ல பறக்க விடுங்க. சோ ஃபார் ரீச்சிங் எபிலிட்டி உங்களுக்கு வேணும்னா you should have a superior army, navy and air force. You should have a should really dominate the sky. You should dominate the water. You should dominate the land. அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி சிந்தனையை நமக்கு வர முடியும் ஒரு நாட்டுக்கு. ஆனா அங்க போய் 2047 அதுக்கு அடித்தளம் நம்ம நாடு போட்டுட்டு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்கை கார்டியன் ரீப்பர் சைன் பண்றோம் அக்ரிமெண்ட். 30 ஸ்கை கார்டியன் ரீப்பர், $multiple billion. ட்ரோன்ஸ் 30 ட்ரோன், அதுல 14 ட்ரோன் இந்தியன் நேவிக்கு போகுது. மிச்சிருக்கக்கூடிய 16 8 பிரிச்சு ஆர்மிக்கு எட்டு கொடுக்கிறோம், ஏர்போர்ஸ் கெட்டு கொடுக்கிறோம். ஸ்கை கார்டியன் ரீப்பர் ஃபர்ஸ்ட் டைம் இட் இஸ் கமிங் அவுட் சைட் US. அது வந்தவுடன் நம்ம drones will enter China. அந்த ஹைட்ல, இமாலயன் ஹைட்ல will take the drone. So we will have the ability to see what is happening. யார் எங்க வர்றீங்க, எங்க பேஸ் போடுறீங்க, who is coming inside. அந்த ஐஸ் கேப்பபிலிட்டி நமக்கு இல்லாததை இந்த ஸ்கை கார்டியன் ட்ரோன் பூர்த்தி செய்யுது. உங்களுக்கு தெரியும், ட்ரோன் டெக்னாலஜியில ஒரு நாடு முன்னாடி இருக்குன்னா இட் இஸ் இந்தியா. நம்ம ரீச் ஆகும், we will reach there. It's a matter of time. அந்த military technology drones அப்படிங்க it's a matter of time. அந்த கேப் ஃபில் பண்ற வரைக்கும் நமக்கு இது தேவைப்படுது.
இது ரொம்ப ஆச்சரியம். என்ன அமெரிக்கன்ஸ் இந்தியாவுக்கு சைன் பண்றாங்க, இந்தியா கொடுக்கறாங்க. அமெரிக்கா நோஸ், நீ இந்தியாவுக்கு கொடுக்கலனா கோவிட் வேக்சின் கண்டுபிடிச்ச மாதிரி அவனே கண்டுபிடிச்சிட்டு போயிடுவாயா. இப்ப கொடுத்தீங்கன்னா நாளைக்கு அவதாச்சும் கண்டுபிடிச்சா நமக்கு கொஞ்சம் கொடுப்பான். தட் இஸ் ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங். ஸ்ட்ராட்டஜிக்கா திங்க் பண்றாங்க ஸ்ட்ராட்டஜிக் திங்கர்ஸ். நீ கொடுக்கலினாலும் மோடிஜி கண்டுபிடிக்கத்தான் போறாரு. அது 5 வருஷமா 6 வருஷமா ஆக போகுது. கொடுத்தீங்கன்னா அவர் ஏதாச்சும் கண்டுபிடிச்சாருன்னா நமக்கு நாளைக்கு ஏதாச்சும் 2-3 தள்ளி விடுவாருப்பா 20 வருஷம் கழிச்சு. அப்படித்தான் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணணும். சோ நீங்க எந்த பிஎம் போற விசிட்டி சாதாரணமா பார்க்க கூடாது. யூ ஷுட் see what he is signing. என்ன பண்றாரு, என்ன காரணத்துக்கு அதை பண்றாங்க. இப்ப நம்முடைய ரீச்சை எக்ஸ்பாண்ட் பண்றோம். 2019 நேவி டே பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார்கள், ஐ அட்மையர் சோலாஸ் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஏன்னா செங்கோலை கொண்டு போனதுக்கு இன்னைக்கு மட்டும் காரணம் இல்லைங்க, அது பிரதமருடைய ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் ஒரு காரணம். 2019 நேவி டே அந்த விழால பிரதமர் பேசும்போது he says, I admire Cholas because they had a real blue water navy ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். blue water navy என்பது உங்களுடைய நாட்டை தாண்டி ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் கான்டினென்ட்டை தாண்டி ஒரு கப்பல் போனா மட்டும்தான் ப்ளூ வாட்டர் நேவிங்கிற பட்டத்தை கொடுப்பாங்க. அமெரிக்கன்ஸ் have it, பிரிட்டிஷ் have it, ரஷ்யன்ஸ் இருந்துச்சு. மேபி 1 or 2 countries might have, not at full capacity. இன்னைக்கு இந்தியா ஒரு ப்ளூ வாட்டர் நேவியை நோக்கி நாம போறோம். அதாவது என்னுடைய ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் ரஷ்யாட்ட இருந்து நான் வாங்கியிருந்தாலும் கூட ஃபர்ஸ்ட் ஏர்கிராஃப்ட் கேரியர் நானே சொந்தமா பில்ட் பண்ணிட்டேன், 2வது ஏர்கிராஃப்ட் கேரியர் நிறுத்தி இருக்கேன். என்னுடைய சப்மெரின்ஸ் நியூக்ளியர் சப்மெரின்ஸ் நான் பில்ட் பண்றேன், அக்குலா கிளாஸ்ல இருக்கு. அது எங்க வேணாலும் போகும், சைலண்டா போகும். டீசல் இன்ஜின் சப்மரீன்ல இருந்து டீசல் இன்ஜின் சப்மரீன் the sonics will pick up. அதனாலதான் நியூக்ளியருக்கு போறோம். It can go very deep, it can stay in water very deep, it can patrol the high seas at a longer duration. Very importantly, it will not emit a sound so that no sonar can pick up. இன்னைக்கு நியூக்ளியர் சப்மரீனை பிரதமர் லான்ச் பண்றாரு. நீங்க ஜஸ்ட் ஒரு பத்திரிகை செய்தியா பார்க்க கூடாது. பிரதமர் சோலா செஞ்சதை பிரதமர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஒரு படியா. அவர் ஸ்ட்ராட்டஜிக் திங்கர். பிரதமர் இஸ் நாட் an ordinary man. அவர் 50 ஆண்டுகள் கழிச்சு இந்தியாவை பொசிஷன் பண்றார். அவர் சைன் பண்ற ஒரு அக்ரிமெண்ட் இஸ் பொசிஷனிங் இந்தியா ஃபார் 2070 2080 பொசிஷன் பண்றாரு இன்னைக்கு. சோ டீப் வாட்டர் நேவி கேப்பபிலிட்டி இன்னைக்கு இந்தியாவுக்கு வர ஆரம்பிக்குது. அதனால ஆஸ்திரேலியாவோட போய் குளோபல் சீல இது பண்றோம், ட்ரைனிங் எக்ஸசைஸ் பண்றோம். குவாடோட போறோம், ஜப்பானோட போய் அங்க சுத்திக்கிட்டு இருக்கோம். அமெரிக்கன், ஜப்பான் அண்ட் ஆஸ்திரேலியா நாமளா குவாட் ஃபார்ம் பண்றோம். கான்டினென்ட் தாண்டி ட்ரைனிங் எக்ஸசைஸ் நடந்துட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இந்தியன் நேவி எங்கேயோ ஒரு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்காங்க. சம்பந்தமே இல்லாம கான்டினென்ட் தாண்டி நேவி ட்ரைனிங் எக்ஸசைஸ் இருக்கு. மலபார் எக்ஸசைஸ் இங்கெங்கயோ பண்ணிட்டு இருக்கும். ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்காவை காப்பாற்றணும், சுயஸ் கெனால காப்பாற்றணும். 80% ஆஃப் தி குளோபல் ட்ரேட் இந்தியாவை சுத்தி இந்தியன் ஓஷன்ல போயிட்டு இருக்கு. தி பெட்ரோலியம் கம்ஸ் ஹியர். யாராச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளாக்கேட் போட்டாங்கன்னா இந்தியாவை சோக் பண்ண முடியும். சைனீஸ் ஸ்ட்ரிங் ஆஃப் பர்ல்ஸ் ஒன்னு ஆரம்பிச்சான். பங்களாதேஷ்ல போய் மியான்மர்ல சித்துவேங்கிற போர்ட் எடுத்தான், பங்களாதேஷ்ல ஒரு போர்ட் எடுத்தான், ஸ்ரீலங்கால ஹம்பன்டோட்டா எடுத்தான், பாகிஸ்தான்ல கராச்சி எடுத்தான். இது பாருங்க முத்து மாலை மாதிரி இருக்கும். கராச்சி, ஹம்பன்டோட்டா, பங்களாதேஷ் ஒன்னு, சித்துவே. கரெக்டா பாத்தீங்கன்னா முத்து மாலை மாதிரி இந்தியாவை அப்படியே கேப்சர் பண்ணி வச்சிருந்தாங்க. இத காங்கிரஸ் 10 ஆண்டுகள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. எனி டைம் தே வுட் ஹவ் சோக்ட் இந்தியா. கராச்சி போட்ட சைனா எடுத்து வேலை செய்யும். ஹம்பன்டோட்டா போர்ட் இன்னைக்கு 99 வருஷம் சைனாட்ட லீஸ்ல இருக்கு இன்னைக்கு தேதியில். That happens to be the Mahinda Rajapaksa's MP constituency also. இப்போ உங்களுக்கு ஸ்ரீலங்கன் பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு புரியும். சித்வே ஃபுல் சைனீஸ். அவருடைய நேவல் எபிலிட்டி, அவங்களுடைய ரடார்ல இருந்து சித்வேல வச்சிருக்கான். மியான்மர் கொக்கோ ஐலாண்ட்ஸ் பங்களாதேஷ் அங்க வச்சிருக்கான். இத மோடிஜி உடைக்கிறார், இத சிந்திக்கிறார். 50 ஆண்டுகள் இதை பண்ணல அப்படின்னா சைனீஸ்கார உள்ள இந்தியாவை நெருக்கிட்ட அப்படின்னா மூச்சு கூட விட முடியாது. அதை உடைத்து நம்முடைய நேவி இன்னைக்கு குளோபல் சீஸ் வர்றார். நீ என்னடா இங்க வர்றது, என்ன ஆஸ்திரேலியா போவங்கிறார். நீ என்ன இங்க வர்ற, நான் வியட்நாமோட பேசிட்டு சவுத் சைனா சி விடுவாங்கிறார் வண்டிய. அப்ப மோடிஜி இஸ் நாட் an ordinary prime minister, he is a strategic deep thinker. அடுத்த கட்டத்திற்கு இந்த நாட்டை பொசிஷன் பண்ணிட்டு இருக்கார். இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் புரிஞ்சுக்கிறதுக்கே 100 வருஷம் வேணும். அவர் என்ன செய்யறார், என்ன இந்தியாவை எப்படி பொசிஷன் பண்றார், அவர் பிளான் என்ன, மினிமம் 100 வருஷம் வேணும். தமிழக அரசியல்வாதிகள் 200 வருஷம் வேணும். அது எந்த மாற்று கருத்து. அதை உடைச்சு we are going into the high sea. இன்னைக்கு பாத்தீங்கன்னா the world's best intelligence sharing 5 eyes alliance னு சொல்றாங்க. 5 இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸ் they are together called 5 eyes alliance. அமெரிக்கன்ஸ், கனடியன்ஸ், பிரிட்டன்ஸ், நியூசிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா. இந்த 5 நாடுகள் ஒன்னா அவங்க இன்டெலிஜென்ஸ் ஆபரேட்டிவா ஒன்னா வச்சிருக்காங்க. வேர்ல்டு ஃபுல்லா பேஸ் இருக்கு. 5 ஐஸ் 5 கண்ணுகள் உலகத்தை பார்த்துட்டு இருக்காங்க. பிளைட்ஸ், ஏர்கிராஃப்ட்ஸ் எல்லாத்தையும் மானிட்டர் பண்றாங்க. கார்கோ ஷிப்ஸ் எல்லாம் என்ன நடக்குது. அதுக்கு வேற வேற இடத்துல பேஸ் இருக்கு. 5 பேர் கேப்பபிலிட்டி, இங்கிலீஷ் பேசணும், டெமோக்ராட்டிக்கா இருக்கும்.
ஒரு நாடுகளும் இன்னைக்கு கூட்டா வளர பாக்குறாங்க, அவங்களுக்குள்ள ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. இந்தியா இத்தனை காலமாக தனிச்சு நினைச்சு, இப்ப மோடிஜி எதுக்கு இத்தனை நாட்டுக்கு போறாருங்க? காங்கிரஸ்காரன் கேட்கிறான், ஐயோ மோடிஜி சுற்றுப்பயணம் போயிட்டாரு, மோடிஜி எல்லா நாட்டுக்கு போனாரு, வரவு செலவு கணக்கு குடியான். இது எப்படின்னா ஃபைட்டர் பிளேன் நிறுத்திட்டு என்னையா மைலேஜ் கேட்கிற மாதிரி. எதுக்கு இவ்வளவு? மோடிஜி மட்டும்தான் உலக அளவில் ஒரு இந்திய பிரதமராக சரியான அந்த கால்குலேஷனை புரிஞ்சுக்கிட்டாரு. எவ்ரி கண்ட்ரி ஹஸ் காட் ஒன் vote in the general assembly. அது டோகோவா இருந்தாலும் ஒரு ஓட்டு, பாப்பா நியூகினியாவா இருந்தாலும் ஒரு ஓட்டு, நீ அமெரிக்காவா இருந்தாலும் ஒரு ஓட்டு தான், நீ ரஷ்யாவா இருந்தாலும் ஒரு ஓட்டு. அதனால்தான் இதுவரை எந்த பிரதமரும் போகாத நாட்டுக்கு நம்ம பிரதமர் போறார், அமைச்சர்கள் அனுப்பி வைக்கிறார், கேபினட் மினிஸ்டர்ஸ் போறாங்க. கேட்காத ஆப்பிரிக்கன் நாடுகளுக்கு முதலா போய் இந்தியா பார்ட்னர்ஷிப் போயிட்டு இருக்கு. ஏன்னா we have to dominate the United Nations General Assembly in a matter of time. நம்மளுடைய அம்பிஷன் ஓபன் சீக்ரெட்டாவே நம்ம தெரிவிக்கிறோம். we will come and take our place in the high table னு ஓபனா நம்ம சொல்றோம். நேரு அவர்கள் மாதிரி the permanent membership P5 was first offered to India. டாக்டர் அனில்பர் கங்குலிஜிக்கு தெரியாதல்ல, ப்ரொஃபசர் கனகசபாதிக்கு தெரியாதல்ல, நமக்கு தான் கொடுத்தாங்க வீட்டோ ஸ்டேட்டஸ் இன் யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசெம்பிளி. நேரு சொன்னாங்க, இல்ல எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சைனாக்காரன் பிரச்சனை பண்ணுவான், சைனாக்காரனை கொடுத்துருங்க. இந்தியா கேவ் அவர் சீட் இன் தி P5 டு சைனா. இட்ஸ் a recorded history. நேரு has written, டாக்குமெண்ட் இருக்கு. எங்களுக்கு வேணா சைனா கொடுங்கனார், எங்களுக்கு கொடுத்தா சைனாக்காரன் எங்களை பார்த்து. நம்ம பக்கத்து மாநிலத்தில் ஏகே ஆண்டனியா டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருந்தாங்க. பாராளுமன்றத்தில் 2011 பேசினாங்க. இதுக்கு அவங்க பார்டர்ல எல்லாம் இது டெவலப் பண்ணாம வச்சிருக்கீங்கன்னு ஒரு எம்பி கேள்வி கேட்டார். தட் இஸ் த பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிங்கிறார். என்னங்க ஸ்ட்ராட்டஜிங்க? நீ பார்டர்ல போய் ரோடு போட்டா சைனாக்காரன் நோண்டுவான், அதனால ரோடே போடாம விட்டுட்டோம். ஏன்னா 4 பேர் வருவான் போவான், 2 கிலோமீட்டர் பிடிப்பான், ஒரு 100 கிலோமீட்டர் பிடிப்பான், அது ஒரு பிரச்சனையாயான். He officially said in the parliament, government of India officially believes if you don't develop the border areas, that is the best strategic defense for India ன்னு சொல்றாரு ஒரு இந்தியாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் பாராளுமன்றத்தில். இன்னைக்கு மோடிஜி ஊரூரா போய் ஸ்கை கார்டியன் ரீப்பர், F414 டீப் வாட்டர் ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி, ஒரு ட்ரூ ப்ளூ நேவி இந்த மோடிஜி கட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த திங்கிங் மட்டும் எவ்வளவுன்னு பாருங்க. காங்கிரஸ் வே ஆஃப் திங்கிங் and the Modi way of thinking ல எவ்வளவு டிஃபரன்ஸ் இருப்பாங்க. look at the 180 degree shift in the way we think. அவங்களை பொறுத்த வரைக்கும் P5 பகிச்சு கூடாது. நீங்க மோடிஜிய ஒயிட் ஹவுஸ்ல வச்சு என்னதான் விருந்து கொடுத்தாலும், மோடிஜி said India will have an independent foreign policy. நீ எடுக்கிற முடிவுக்கெல்லாம் நான் கையெழுத்து போட மாட்டேன், நீ என்ன வேணாலும் விருந்து கொடு. மோடிஜிக்கு ஒரு விருந்து இல்ல 2 விருந்து கொடுத்து பார்த்தாங்க. The first dinner was a private dinner with the Bidens. The American president and his wife, they gave private dinner. Okay, super, sandosham, we feel honored that our prime minister hosted a private dinner in the White House. The second was an official state dinner, very elaborate state dinner. We are happy. எங்க பிரதமருக்கு 2 இரவு நீங்க ஒயிட் ஹவுஸ்ல போட்டீங்க. அதுக்கப்புறம் உக்ரைனை பத்தி கேட்டாங்க. உக்ரைனை பத்தி ஏதாச்சும் PM சொல்லிட்டு போவாராங்க. India will deal Ukraine, India will deal Russia, we know how to deal, we will deal. இவ்வளவு சாப்பாடு போட்டு, இவ்வளவு தூரம் கூப்பிட்டு, இவ்வளவு தூரம் ஐஸ் வச்சு, பெரிய காட் ஆஃப் ஆனர்லாம் கொடுத்து, because the third thing we are coming is an independent foreign policy. ஒரு நாட்டுக்கு ட்ரூ இண்டிபெண்டன்ட் ஃபாரின் பாலிசி இருக்கும் பொழுது மட்டும்தான் அந்த நாடு உண்மையாலுமே ஃப்ரீ என்கின்ற வார்த்தைக்கான அர்த்தம் அந்த நாடுக்கு இருக்கு. இன்னைக்கு we are not bound by anybody. ரஷ்யாட்ட நம்ம ஆர்ம்ஸ் வாங்கிட்டு இருந்தோம், உண்மைதான். AK-47 we brought it from Russia, tanks we brought it from Russia, technology we brought it from Russia. அது பழசு. 2013-14 காலகட்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் நெட் எக்ஸ்போர்ட் இன் டிஃபென்ஸ் வாஸ் 660 crore, 686 கோடி ரூபாய். 2013-14 இந்தியாவுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் 686 கோடி. இன்னைக்கு இந்தியாஸ் எக்ஸ்போர்ட்டிங் இன் டிஃபென்ஸ் 16,000 crore. 16,000 crore, 23 times we have increased. 85 நாடுகளுக்கு நம்முடைய டிஃபென்ஸ் இன்னைக்கு டிஃபென்ஸ் ப்ராடக்ட் போகுது. சேத்தக் லைட் வெயிட் ஹெலிகாப்டர் சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்ல ஓடிட்டு இருக்கு. நம்மளுடைய மேக் இன் இந்தியா வெப்பன்ஸ் இன்னைக்கு போகுது, இன்க்ளூடிங் த கன்ஸ் போகுது, ஆர்ட்டிலரிஸ் போகுது. புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் அமெரிக்கால இருந்து வாங்கணுங்கிற காலகட்டத்தை இந்தியால இருந்து வெளியே அனுப்புறோம். இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு சின்ன ஷிஃப்ட் பாருங்க. So you are not dependent on Russia. இன்னைக்கு Russia is dependent on India in a way because அவங்க ஆயில நம்ம வாங்கி ஆகணும்.
வாங்குறோம். பிகாஸ் ஃபார் நம்ம நேஷனல் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் யூ கெட் a cheap oil. ரஷ்யன்ஸ் பொறுத்த வரைக்கும் யூ கெட் மணி. யூரோப்பியன் யூனியன் பிளாக்கேட்ல இருந்து எஸ்கேப் ஆக ரஷ்யாக்கு ஒரு வாய்ப்பு. நீங்க சிந்திச்சு பாருங்க எப்படி ஃப்ரீ பண்றாரு பாருங்க இந்த மனுஷன். அங்கங்க ஆக்டோபஸ் மாதிரி கையெல்லாம் சிக்க வச்சு உட்கார்ந்து வந்தோம் 70 ஆண்டுகளா. கையை எங்கேயும் எடுக்க முடியாம அப்படியே ஜாம் ஆகி கிடந்தது. ஒன்னா ரிமூவ் பண்ணிட்டு இருக்காரு. ரஷ்யா இருந்து கம்ப்ளீட்டா வெளியே வந்தாச்சு. வாங்குறோம் பட் அட் அவர் அக்ரிமெண்ட், அட் அவர் லெவல். Russia is a friendly country, yes. We have a strategic partnership, absolutely. But we are not dependent. Americans, நம்ம பேசணும். எப்படி அமெரிக்காவே அந்த சிவப்பு கம்பளத்தை விரிச்சு ஓடி வர்றாங்க அதையும் பார்க்கிறோம். Because Americans know it is going to be India's century in the coming times. So இந்தியா இன்னைக்கு தான் 2023 உறுதியாக சொல்ல முடியும் இந்தியா is truly free as a country என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறோம். யுனைடெட் நேஷன்ஸ்ல we see an issue, ஒரு பிரச்சனையை பார்க்கிறோம். இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் நேஷனல் கோர் இன்ட்ரெஸ்டுக்கு அந்த இஷ்யூவை எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு பார்க்கிறோம். நம்ம அம்பாசிடர் ஓட்டு போட்டு வர்றாரு. இதை முதல்ல அமெரிக்கா அப்பப்ப சவுண்ட் விடும். நீ வந்து ஓட்டு நீங்க லைட்டா முகத்தை காட்டினீங்கன்னா அமெரிக்கால இருந்து ஒரு சவுண்ட் என்ன வரும்னு பாத்தீங்களா? பார்த்திருப்பீங்க ஒரு 20 வருஷமா. இந்தியாவில் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இருக்கு அப்படின்னு நீங்க லைட்டா கொஞ்சம் யூஎன்ல அப்படி மூஞ்சி காட்டினீங்கன்னா அமெரிக்கா செனட்ல இருந்து ஒரு 10 பேர் கிளம்பி வருவாங்க. We are deeply pained by the human rights violation that is happening in India. செனட்ல ஒரு செனட்டர் பேசுவார். இப்ப ஜெய்சங்கர் சொல்றாரு we are also deeply pained by human rights violation inside the Americaங்கிறார். இது ஏன் புதுசா இருக்குது? இத்தனை நாளா உங்களை தான் சொல்லிட்டு இருந்தேன். நீ பிளாக்ஸ் எப்படி ட்ரீட் பண்ற, நீ ஹிஸ்பானிக்ஸ் எப்படி ட்ரீட் பண்ற, நீ வந்து நான் ஒயிட் அமெரிக்கன்ஸ் எப்படி ட்ரீட் பண்ற. ஜெய்சங்கர் ஜி goes to US, sits there, talks and come. இது அமெரிக்காக்காரனுக்கு புதுசா இருக்கு. என்னையா புதுசா ஒரு ஃபாரின் மினிஸ்டர் வந்து நம்ம ஊர்ல நம்ம மண்ணில் இப்படி பேசிட்டு போறாரு. Because it is a sign of a true independent foreign policy. We take stand based on our country's national interest. இதுக்கு முன்னாடி இந்தியன்ஸ் இருப்பாங்க வேர்ல்டு ஃபுல்லா. எல்லா இடத்துலயும் இந்தியன்ஸ் இருக்கும். நல்ல விஷயம். Because they are our soft power. நம்ம அம்பாசிடர்ஸ் அவங்க தான். பட் இதுக்கு முன்னாடி வெளியே இருக்கிற இந்தியன்ஸ் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஐயா பிரச்சனை ஐநா சபை வரும், அமெரிக்கன்ஸ் வருவாங்க, இல்ல பொறுமையா இருப்பா, பேசிக்கலாம், பேசி தீர்த்துக்குவோம். இதுதான் இந்தியாவுடைய வேலையாக பல ஆண்டுகள் இருந்துச்சு. இன்னைக்கு there is a problem in some far corner of the world. 22,000 மாணவர்கள் ரஷ்யா உக்ரைன் போர்ல மாட்டிக்கிட்டாங்க. அதுவும் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்ப்ரெட் அக்ராஸ் உக்ரைன். கேபிட்டல் கீவ்ல இருந்து கார்கிவ்ல இருந்து எல்லா இடத்துலயும் இருக்காங்க. இங்க் பிளாட் மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்காங்க. எப்படி கொண்டு வருவது? அமெரிக்கன்ஸ் couldn't do it. Modi is the only prime minister who stopped the war for 5.5 hours. 2 நாட்டை நிறுத்துறார். இது பக்கத்து நாடு இல்லைங்க, இது இன்னொரு கான்டினென்ட்ல நிறுத்துறார். பக்கத்து கான்டினென்ட்ல வார நிறுத்துறார். ஒரு 5.5 மணி நேரம் 2 சும்மா இருங்கப்பா அப்படி. சேஃப் பேசேஜ் கிரியேட் பண்றார் நெய்பரிங் கண்ட்ரிக்கு. அதுக்குள்ள நம்ம குழந்தைகளை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் 1990 குழந்தைகள் 2000 குழந்தைகளை கொண்டு வரும். ஒரு நியூ இந்தியா, புது இந்தியா அப்படிங்கிற வார்த்தைக்கு இப்ப வர ஆரம்பிச்சிட்டோம். லாஸ்ட் 20 மினிட்ஸ் புது இந்தியா. நாட்டை தாண்டி கான்டினென்ட்டை தாண்டி வர்றானுங்கப்பா அவனுங்க. பத்திரமா குழந்தைங்களை கூட்டிட்டு போறாங்க பாருங்க அப்படின்னு. சமீபத்தில் சூடான் அக்கிபிக்கி ட்ரைப்ஸ் கர்நாடகால ப்ரிடாமினன்ட்டா இருப்பாங்க. அவங்கள அந்த குருவி வியாபாரம் செய்யக்கூடியவங்க. அவங்கள சூடான்ல போய் மாட்டிக்கிட்டாங்க. The first evacuation happened. Yes, it happened. We brought them through Saudi Arabia. Saudi Arabia மூலமா கொண்டு வந்து we lifted them back to India. பட் அப்படி இருந்து ஒரு 300 சில்லற பேர் நம்மளால எடுக்க முடியல. ஏன்னா அவங்க வந்து they are right in that fighting zone. நார்த் சூடான் சவுத் சூடான் சண்டை போடுது. காட்டம்ல மாட்டிக்கிட்டாங்க. பிரெக்னன்ட் உமன் இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க, அவங்களால டிராவல் பண்ண முடியல, ரிஸ்கி. இப்ப இதுவரை அமெரிக்கா மட்டும் யோசிக்கிறத மோடி யோசிக்கிறார். சார் ஃபைட்டிங் ஜோன், வார் ஜோன், 300 பேர் மாட்டிக்கிட்டாங்க. மோடிஜி சொல்றாரு ஆபரேட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ங்கிறார். மைண்டட் it is not your neighboring country. You have to travel thousands of kilometers, refuel, land. India lands its plane in Khartoum, Sudan. Heavy war, artillery bombing. ATC tower illa பேசல யாரும். ரன்வேல வந்து குண்டியா குழி இருக்கு. How did our air force people land? நைட் விஷன் காகுல போட்டுக்கிட்டு லைட் இல்லாம லேண்ட் பண்றாங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பிளேன். C-130J Hercules லேண்ட் ஆகுது உள்ள. Commandos are in that plane, Indian commandos. Again, mind it, we are operating in a continent, not in the neighboring country, which is just across the border. Land பண்றோம், commandos வெளியே வர்றாங்க, 300 பேர்த்து ஏத்துறோம், டேக் ஆஃப் பண்றோம், மும்பைல வந்து இறக்கி விடுறோம். Thank you very much. இல்ல ஆச்சரியம் என்னன்னா, போகும்போது அமெரிக்கன் சொல்றாங்க நீங்க போறீங்கன்னு கேள்விப்பட்டோம், எங்க ஆளுல கொஞ்சம் இருக்காங்க, கூட்டிட்டு வந்தா நல்லா இருக்குங்க. So India officially brought
Some Americans also in the plane because the Americans requested India to bring. We gave to Americans, we said, thank you for your economic aid அப்படின்னு சொன்னோம். பாருங்க என்ன எபிலிட்டி பாருங்க. Look at the way ஆப்கானிஸ்தான்ல யாரோ ஒரு பாதிரியார் மாட்டிக்கிட்டார். We negotiate, use the offices of the world powers. ஒரு இந்தியனுக்கு 6 மாசம் 8 மாசம் நெகோஷியேட் பண்ணி ரிலீஸ் பண்ணி தூக்கிட்டு வந்து கொடுத்துட்டோம். குவைத் போறோம், ஆபரேஷன் கங்கா, ஆபரேஷன் காவேரி எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வாழ்க்கையில கேட்கிறோம், என்னடா இந்த நாடு இப்படி எல்லாம் போகுது. நியூ இந்தியா, one Indian citizen anywhere in the world, Modi will come for you. நம்ம தமிழ்நாடு 2014 வரை 1947 இருந்து 2014 வரை குறிப்பாக நம்முடைய கடல், because we have a sea boundary, நம்முடைய கடலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 81 மீனவர்கள் இலங்கை நேவியால சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. இங்க closer to home, because that is our issue, நம்ம issue அது. 81 மீனவர்கள் இலங்கை நேவியால சுடப்பட்டிருக்காங்க. இப்ப நீங்க 2014 முன்னாடி சொல்லுங்க, after 2014 இல்ல. That is again the power of New India. நம்முடைய மீனவர்களே இப்ப ஹைசிக்கு போறாங்க, not some நம்ம சிட்டிசன் லிவிங் இன் சம் அதர் கான்டினென்ட். இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஷோர் லைன் நீங்க சேவ் பண்ணி கொடுத்திருக்கோம். ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க போயிட்டு வாங்க, we will take care. Economically we are there, we are behind you. இன்னைக்கு நம்ம மீனவர் டீப்பா போறாங்க, இன்னும் ஆழமா போறாங்க. They going and coming back safely. இது நம்ம தமிழ்நாட்டுக்கு பொருந்தது only in the Modi era, rise of New India. So முதல் முறையாக நாம் சொல்லலாம், இந்தியாவை பொறுத்தவரை ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபாரின் பாலிசி நமக்கு இருக்கு. அதனால் நிச்சயமாக இந்த நாடு அடுத்த 25 ஆண்டுகள் 2047 ஒரு பொழுது ஒரு தன்னிகரல்லா ஒரு நாடாக மாறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்ப அடுத்தது சாஃப்ட் பவர். எகனாமிக்ஸ் பேசிட்டோம், நம்முடைய ஃபார் ரீச்சிங் எபிலிட்டி கேப்பபிலிட்டி பேசணுங்க. we spoke about air force, ரஃபேல்ஸ் வந்துருச்சு, காம்பன்சேட் பண்றோம், ஹை ஆல்டிடியூட போக முடியும். அதுல ஒரு முக்கியமான கருத்தையும் ஃபார் ரீச்சிங் எபிலிட்டி சொல்லணும், அக்னிபாத் வந்துச்சு. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளும் ஐயோ அக்னிபாத் நாங்க எதிர்க்கிறோம். ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆஃப் தமிழ்நாடு they wanted to oppose அக்னிபாத். மோடிஜினுடைய திங்கிங் என்னங்க? two thinking he had. One, the future war is going to be a mountain warfare. ஹை ஆல்டிடியூட்ல ஒருவேளை இந்தியா சண்டை போடுதுன்னா இங்க சைனாவோட தான் நம்ம சண்டை போட போறோம். ஏன்னா சைனாவும் வளருது, நாமளும் வளர்றோம், சைனாவோட வேகமா வளர்றோம், டெமோக்ராட்டிக்லி வளர்றோம். சைனாக்கார சும்மா இருக்க மாட்டான். நெக்ஸ்ட் 25 years we might have some trouble. நடக்கத்தான் போகுது, அது காலத்தினுடைய கட்டாயம். மோடி இருக்காரு, பாத்துக்குவார். அப்ப it is going to be a high mountain warfare. சைனீஸ் ஆர்மியினுடைய ஆவரேஜ் ஏஜ் இஸ் below 30, இந்தியன் ஆர்மியினுடைய ஆவரேஜ் ஏஜ் இஸ் above 30. யங் லெக்ஸ் வேணும். சோ மோடிஜி வந்தோடனே முதல்ல பண்ணதே 2 மவுண்டன் டிவிஷன் உருவாக்கினார் இந்த இந்தியன் ஆர்மி. He created 2 mountain divisions. We said we should have the ability to go deep. அதனால தான் இந்த பிரச்சனை எல்லாம் நீங்க பாக்குறீங்க. அது வரைக்கும் இந்த பீக் எல்லாம் இந்தியா எட்டி கூட பார்க்கல, அதெல்லாம் ஃப்ரீயா விட்டாச்சு. நீங்க யாரோ வந்துட்டு போங்கப்பான். சம்மர்ல இந்த பீக்ல இருப்பாங்க, விண்டர்ல அந்த பீக்ல இருப்பாங்க. முதல்ல நம்முடைய மவுண்டன் டிவிஷன் போய் ஒரு பீக் போய் பிடிச்சு உட்கார்றாங்க. ஓ இது எம் பீக்கியா, நீ 1969 நான் தான் வச்சிருந்த, நீ புடிங்கிட்ட இப்ப நான் எடுக்க போறேன். இதெல்லாம் இந்த பார்டர்ல நடக்கக்கூடிய இந்த ஸ்கிமிஷ்க்கு காரணமே இந்தியா இஸ் ட்ரைங் டு ஃபைண்ட் இட்ஸ் ஃபீட் தேர் இன் தி ஹை ஆல்டிடியூட். அதுல மவுண்டன் டிவிஷன், அதுல அக்னிபாத். அக்னிபாத்ல சின்ன யங் நம்ம குழந்தைங்க. தி ஆவரேஜ் ஏஜ் யூ ஆர் பிரிங்கிங் இட் டு 27 now. 33 34 இருந்து இந்தியன் ஆர்மியினுடைய ஆவரேஜ் ஏஜ் யூ ஆர் பிரிங்கிங் டவுன் டு 27 26 25. சோ யங் லெக்ஸ், ஃப்ரெஷ் லெக்ஸ், prepared for war, prepared for peace. என்ன நடந்தாலும் செய்யலாம். நம்பர் 1. நம்பர் 2, இந்த 4 வருடங்கள் அக்னிபாத்ல இருக்கிறவங்க திரும்பி வந்து ஒரு தொழில் பண்ணா எப்படி பண்ணுவாங்க? டிசிப்ளின் இருக்கு, பெர்சிவரன்ஸ் இருக்கு, எபிலிட்டி டு ஸ்டாண்ட் இன் தி ஹார்ட் ஏரியா இருக்கு. So these people, 75% of them, when they come back after 4 years, doctors are, engineers are, teachers are, professors are, business people are, farmers are, politicians are, இவங்கெல்லாம் வரும்பொழுது எவ்வளவு தேசப்பட்டோட வருவாங்க. அப்புறம் எப்படி தமிழ்நாடு அரசியல்வாதி ஏத்துக்குவான்? So அவர் பில்ட் பண்றாரு பாருங்க, அந்த ஃபார் ரீச்சிங் எபிலிட்டிக்கு அப்படியே பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு பில்ட் பண்ணிருக்காரு. இப்ப 4வது முக்கியமான விஷயம் நம்முடைய சாஃப்ட் பவர், பிராண்ட் இந்தியா. If there is one brand that is the fastest growing brand in the last 9 years, it is not Microsoft, it is not Google, it is not Tesla, it is brand India. கடந்த 9 ஆண்டுகளில் the fastest growing brand in the world is India. எல்லாரும் இந்தியாவை நோக்கி பார்க்கறாங்க, என்னையா பண்றீங்க நீங்க?
All over the world you are talking about India. Suddenly they see 142 crore not as overpopulation. 142 crore people as opportunity in world pocket. The middle class of India alone is more than the population of Europe and Americans combined. Imagine பண்ணி பாருங்க. அமெரிக்காவும் யூரோப்பும் மொத்தமா சேர்த்துனீங்கன்னா நம்ம மிடில் கிளாஸ் அதோட அதிகமா இருக்காங்க. Fastest growing startups இங்க இருக்கு. பாருங்க 2018 the total number of startups in the country 8635. 2019 number of startups 11279. 2022 26542. 2014 இந்தியால மொத்தமா இருந்த ஸ்டார்ட் அப்பே 350ங்க மைண்டட் 350 was the total startup recognized startup. 2023 today it is 92683 startups. எல்லாம் இத்தனை middle class population படிச்சிட்டாங்க. They want to start a company, give employment. Unicorns 108 unicorn $1 billion valuation. அந்த 108 யூனிகார்னுடைய கம்பைன்ட் மார்க்கெட் வேல்யூவேஷன் இஸ் $340.8 billion அவங்களுடைய வேல்யூவேஷன் இருக்கு. ரன் பை இந்தியன்ஸ், இந்தியன் கம்பெனி, லொகேட்டட் இன் இந்தியன் சாயில். இவங்க என்ன 10 yearsல they are going to be 100% the next Googles and the next Microsoft. It is an inevitable part of nature. எப்படி கூகுள் மைக்ரோசாஃப்ட் இன்னைக்கு 1 2 3 இருக்காங்களோ, the 108 unicorns in India in the next 20 years you will be 1 2 5 7 9 in the global economy. So they are building brands everywhere. The brand India is getting built. இதனுடைய அடித்தளம் இன்னும் 20 ஆண்டுகள் கழித்து அடுத்த கட்டம் நம்முடைய நாட்டை கொண்டு போய் வைக்க போகுது. டாக்டர் அனிபன் கங்குலி ரொம்ப அருமையா பேசினார். You have to grow the Indian way. You cannot grow with a 5-year plan. 5-year plan is the vestige of the Russian 5-year plan. Planning commission, allocation of resource. அது யாரோ டெல்லியில் 2 பேர் உட்கார்ந்துகிட்டு unelected fellows who sits inside planning commission, they will decide, okay உனக்கு 2 ரூபா, உனக்கு 4 ரூபா, உனக்கு 6 ரூபா, நீ வளர்ந்துக்கன். Who are you to do it? அது planning commission 5 year the state will set a plan. இத தவிர யாருக்கு லைசென்ஸ் கிடையாது. இது மட்டும் தான் நீ செய்யணும். கேட்டகரி A, கேட்டகரி B, கேட்டகரி C லைசென்ஸ். I will not give you anything more. இத மட்டும் செய். Who are you to tell us what to do? இத மக்கள் கேட்டாங்க. சோ மோடிஜி 2014 வந்து செஞ்ச முதல் வேலை இந்த பிளானிங் கமிஷனை தூக்கி குப்பையில போடு, நித்தி ஆயோக கொண்டு வாங்க. Let the potential of Bharat be unleashed. இந்தியாவுடைய பொட்டன்ஷியலை வெளியேற்றும். அதனாலதான் the startups from 350 it is 92683. The unicorns with just a handful of numbers to today 108. It's a direct manifestation of Prime Minister's vision. இதெல்லாம் சாஃப்ட் பவர். அடுத்த அனிபன் கங்குலி அவர் இன்னொன்னு சொன்னார். இப்ப அமெரிக்கா போகும்போது இன்னொன்னு சைன் பண்ணாங்க. நீங்க கேர்ஃபுல்லா பேப்பர் பார்த்திருந்தீங்கன்னா, அமெரிக்கா has agreed to return back 100 stolen artifacts to India. ரீப்பரும் கொண்டு வந்தாரு, F414 கொண்டு வந்தாரு, இன்ஜினை கொண்டு வந்தாரு, எல்லாம் கொண்டு வந்தாரு. கூட 100 இந்தியாவிலிருந்து திருடப்பட்ட சிலைகளும் இந்தியாக்குள்ள வருது. அப்ப முக்கியமான கேள்வி நீங்க கேட்கணும். 1970 இருந்து 2014 வரைக்கும் எத்தனை சிலை வந்துச்சு? இங்க எவ்வளவு பெரிய திருடங்கள்லாம் இருந்தாங்கன்னா ஒரு ஆங்கிலேயன் வந்து தாஜ்மஹாலே கழட்டிட்டு போயிடலாம், நல்லா ஐடியா பண்ண. பட் கழட்டுறக்கு டெக்னிக் தெரியாதனால விட்டுட்டாங்க. ஏன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் ரயில் ஏத்தி கப்பலுக்கு கொண்டு போய் ஏத்தணும்னு ஒரு மாஸ்டர் பிளான் எல்லாம் போட்டாங்க. தி கிரேட் வாரன் ஹேஸ்டிங்ஸ் அதெல்லாம் விட்டுட்டாங்க. அதன் பேர் அப்படியெல்லாம் என்ன கிடைக்குதோ எடுத்து போப்பான். இன்னைக்கு இந்தியாவுடைய நடராஜர்கள் பல அமெரிக்கன் வெல்தி ஹோம்ஸ்ல படிக்கட்டுக்கு பக்கத்துல ஒரு அலங்கார பொருளா இருக்கு. தி ஆல்பர்ட் மியூசியம் இன் ஆஸ்திரேலியால லட்சக்கணக்கான கோடி மதிப்பு பொறுமானம் உள்ள இந்தியாவும் இருக்கு. அமெரிக்காவுடைய மியூசியத்தில் அது இருக்கு. பிரதமர் வந்த பிறகு he made it a mission to bring back to our country. நம்ம நாடு திரும்பின குடியான். So 1970 to 2014 India brought back 13 artifacts. நான் வச்சுக்கங்க 13. எத்தனை வருஷங்க? 44 ஆண்டுகள். 2014 to 2023 including America we brought back 338 artifacts. 13 எங்க இருக்கு? 338 எங்க இருக்கு? Each artifact that is coming inside is a reflection of Bharatiya story. அதெல்லாம் சும்மா ஏதோ நடராஜர் இல்லைங்க. தமிழ்நாட்டுக்கு தான் அதுல பெரிய பலன் கிடைச்சிருக்கு. இதுவரைக்கும் 238 வந்துருச்சு. அமெரிக்கா 100 கொடுத்தா 338. 238ல the lion's share has come to Tamilians. நமக்கு நம்முடைய விநாயகர், நம்முடைய நடராஜர், நம்முடைய மரகத லிங்கம் எங்கெங்கயோ தேடி அதை கொண்டு வந்துட்டு இருக்கோம். அதான் அனிபன் கங்குலி அவங்க சொன்னாங்க, we will grow the Indian way.
Not the Russian way, not the Americans way, not the Europeans way. We will grow the Indian way. நம்ம வேல நம்ம grow ஆகும். அதுதான் எல்லாருக்கும் இன்னைக்கு எரிச்சல். சமீபத்தில் when I went to a foreign country, we had an opportunity. A journalist was asking me, what about democracy in India? I said, look, now suddenly all of you are fascinated about my country. The Americans and the Brits எல்லாருமே, oh, India, what is happening in democracy? What is happening? If you look, my country, India, we allow a protest to happen in national highway, inconveniencing crores of people for 9 months. 9 மாசம் விடுவோம் நீ ப்ரொடெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் லண்டன்ல பார்த்தேன், நீ ஒரு நிமிஷம் கூட ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கு வெளில என்னையா நீ டெமோக்ரஸி பத்தி என்கிட்ட பேசுறேன்னு கேட்டோம். நமக்கு என்ன பயம்? நான் அடிமையாங்க இருக்கிறோம், நம்ம சுதந்திரமா தானே இருக்கும். நான் இந்த உங்க ஊர்ல பாக்குறேன், நீ ஒருத்தனை ஒரு நிமிஷம் கூட ப்ரொடெஸ்ட் பண்ண உள்ள கேட்டா அங்க போய் உட்காரணும், இந்த ரூம்குள்ள தான் உட்காரணும், இப்படித்தான் உட்காரணும், பெட்டிஷன் கொடுக்கணும். அதனால தயவு செஞ்சு நீ டெமோக்ரஸியை பத்தி எங்கிட்ட லெக்சர் எடுக்காதையான்னு சொல்லிட்டு வந்தேன். நீங்களா இருந்தால் அதான் செய்வீங்க எனக்கு தெரியும். Any Indian would do that. A proud Indian would do that. Suddenly they write, the minorities in India are troubled. என்ன trouble நான் கேட்கிறேன். ஏன்னா the brand India is growing. Now the global powers have got a vested interest. தொந்தரவு கொடுத்து தான் ஆவாங்க இந்தியாக்கு. ஏன்னா till now the western press was deciding who should grow, who should not grow. ஒரு வாஷிங்டன் WSG இருக்கலாம், வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலா இருக்கலாம், ஒரு நியூஸ் வீக்கா இருக்கலாம், ஒரு டைமா இருக்கலாம், ஒரு கார்டியனா இருக்கலாம், ஒரு டெய்லி பீஸ்டா இருக்கலாம். இவங்க பிரிட்டன் அண்ட் அமெரிக்கன், the English speaking nations, they will decide how the world should look at India and China. Till now they were deciding how the world should look at you. Sir, what time is your flight, sir? No, I'm finishing 5 minutes, sir. No. So they were deciding how India should be looked at from the Western world. Now for the very first time, they were writing democracy, inga democracy. The Pew survey சொல்றான். The Pew survey which the Americans believe. They say, they ask minorities in our country. நம்முடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் கிறிஸ்தவர்கள்ட்ட கேக்குறாங்க, how many of you freely practice your religion? 98% our Indian Muslim brothers say, 98% say, freely practice my religion in India. The Pew Research does a similar survey in America. They ask Hispanics, how many of you practice your religion in this American soil? They say only 60%. Blacks 54%. Now you lecture us on Western democracy, how India should be in the next 25 years. So when Dr. Aniban Ganguly ji spoke about a word called George Soros, Open Society Foundation, he is setting up a university in California for $1.6 billion. California ஒரு பல்கலைக்கழகம் நிறுவறாங்க. அந்த பல்கலைக்கழகத்துடைய நோக்கம் என்னன்னா, to prevent the rise of nationalism. இருங்க, ஆச்சரியமா இருக்கு. To prevent காலராவை பார்த்திருக்கோம், to prevent மலேரியாவை பார்த்திருக்கோம். First time we are seeing a billionaire pouring $1.6 billion fund in a university in California, Open Society Foundation, to say ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் தடுக்கணும்யா அப்படி. ரைஸ் ஆஃப் நேஷனலிசம்னா நீ யாரை சொல்ற? எங்களை தான் சொல்றேன், எனக்கு தெரியும். we are proud nationalists, அது எந்த மாற்று கருத்தில். we are India centric, we want our country to do well. So what does George Soros do? He funds democracy index researchers. எனக்கு நீ திடீர்னு democracy index பாப்பீங்க, India has fallen down the democracy index, India has fallen down this much. You have to go and find who runs the democracy index, who funds it. ஜார்ஜ் சோரோஸ் மாதிரி ஆட்கள் ஃபண்ட் பண்ணுவாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் அடுத்த 20 வருஷம் எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம வளரும். இந்தியா will not get an easy ride to be a global superpower. நமக்கு ஈஸி ரைடு கிடைக்க போறது. It's going to be a tough, turbulent ride. But we will reach there. Modi ji is there, we will reach there. Nationalists are there in our country, we will reach. So இந்த கான்டெக்ஸ்ட்ல நம்ம பார்க்கணுங்க. Soft power, brand India that is building, artifacts coming, the concept of Bharat we are building. Top 10ல 3 UK universities, 5 American universities இருக்கு. நம்ம யூனிவர்சிட்டி எங்க டாப் 10 போறது? டாப் 10 எப்படி மெஷர் பண்றாங்க? குவாலிட்டி ஆஃப் அகாடமிக் ரிசர்ச், குவாலிட்டி ஆஃப் பேட்டன்ட்ஸ் ஃபைல், குவாலிட்டி ஆஃப் டீச்சிங், குவாலிட்டி ஆஃப் டைவர்சிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இப்ப மோடிஜி வந்ததுக்கு அப்புறம் NIRF ஃப்ரேம் ஒர்க், யூனிவர்சிட்டிஸ்க்கெல்லாம் மெஷர்மெண்ட், எல்லாம் டாப் 100ல வாங்க. திஸ் இயர் we are very happy.
IIT Chennai for the very first time got into the top 500 universities of the world. இதெல்லாம் பாருங்க. Because we are trying to be a global super power. அப்ப யூனிவர்சிட்டிஸ் உள்ள போகணும். இதெல்லாம் சாஃப்ட் பவர். லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட்ங்க. கடைசியா ஏன் இந்தியா வந்து இன்னும் 25 ஆண்டுகள் கழிச்சு அங்க ரீச் பண்ண போறோம் அப்படின்னாங்க, எபிலிட்டி டு செட் அ குளோபல் நரேட்டிவ். அதாவது உள்ளூர் நரேட்டிவ் பத்தாதுங்க. உள்ளூருக்குள்ள நம்ம பேச்சு தாண்டி குளோபல் அளவுல இந்தியாவுடைய நரேட்டிவ் பத்தி மக்கள் பேச வைக்கணும். யோகா, இன்டர்நேஷனல் டே ஆஃப் யோகா ஜூன் 21. பிரதமரே போய் யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி லான்ச்ல யோகா பண்றார். Thank you, sir. Thank you so much for coming, sir. Very important. Thank you, sir. I'll give you a hug. சாரிங்க, 5 நிமிடத்தில் நான் முடிச்சிடறேன். கடைசி பகுதிக்கு வந்து விட்டோம். எபிலிட்டி டு செட் அ குளோபல் நரேட்டிவ். இந்த யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி லான்ல போய் யோகா பண்றார். யோகா பண்ணி முடிச்சுட்டு மோடிஜி சொல்றாங்க, உலகத்தினுடைய அமைதிக்கு யோகா தான் சிறந்த தீர்வுங்கிறார். இத்தனை நாள் நமக்கு என்ன சொன்னாங்க? உலகத்தினுடைய அமைதிக்கு ஐநா சபை தான் சிறந்த தீர்வுனாங்க. அட பாவிகளா, உலகத்தினுடைய அமைதிக்கு யுனைடெட் நேஷன்ஸ் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் தான் சிறந்த தீர்வுனாங்க. நம்ம தலைவர் அங்க போய் ஐநா சபையில சொல்றாரு, உலகத்தினுடைய அமைதிக்கு யோகா தான் சிறந்த தீர்வு. 190 நாடுகள் இன்னைக்கு இன்டர்நேஷனல் டே ஆஃப் யோகாவை அவங்க நாட்டில் கொண்டாடுறாங்க. வேக்சின்ஸ் பாருங்க, இந்த வேக்சின் டிப்ளமசி ஒரு பெரிய சதி. ஒரு வேக்சினும் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இந்தியாவுக்கு எத்தனை வருஷம் கழிச்சு வந்துச்சு நீங்க பாத்தீங்கன்னா தலைய சுத்திரும். ஜாப்பனீஸ் என்சிலிபிட்டிஸ் ஒரு நோய் 52 ஆண்டுகள் கழிச்சு வேக்சின் வந்துச்சு. போலியோ 23 ஆண்டுகள் கழித்து வேக்சின். ஏன்னா இந்த வேக்சின் வாங்குறதுக்கு உங்க ஃபாரின் பாலிசி அடமான வைக்கணும். ஏன்னா உங்கள்ட்ட வேக்சின் இல்ல. டைபாய்டுக்கு பல ஆண்டுகள் கழிச்சு. சோ இந்த வேக்சின் டிப்ளமசி யாருகிட்ட அறிவு இருக்கு, மூளை இருக்கு, டெக்னாலஜி இருக்கு, சயின்ஸ் இருக்கு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்களோ ரஷ்யா, அமெரிக்கா போன்ற நாடுகள், அவங்க வேக்சின் கொடுக்கறதையே ஒரு பேரமா வச்சிருந்தாங்க. 10 ஆண்டுகள் கழிச்சு தான் நீங்க பேசவே ஆரம்பிக்க முடியும். வேக்சின் கூடியா என் நாட்டுல 10 ஆண்டுகள்ல கோடிக்கணக்கான மக்கள் இப்பவே செத்து போயிட்டாங்க. இப்பனாச்சு கூடியானா எனக்கு யூஎன் அசம்பிளில ஓட்டு போடுவியா? சோ வேக்சின் டிப்ளமசியை முதலாக மோடிஜி உடைச்சிருக்காரு. நீ என்ன வேக்சின் கொடுக்கற? கோவிட் வேக்சினை நான் செய்யறேன், என்னுடைய சயின்டிஸ்ட் செய்வாங்க, என் மக்கள் செய்வாங்க. மேக் இன் இந்தியா நாங்க செய்யறோம். நீ என்ன வேக்சின் வச்சுட்டு பந்தா பண்றது? என்னுடைய நாட்டு மக்கள் வேக்சின் போட 98 நாடுகளுக்கு நான் ஃப்ரீ வேக்சின் கொடுப்பேன் அப்படின்னா இதெல்லாம் ஆச்சரியம் உலகத்தில். அதுவரை இந்த வேக்சினை வச்சுக்கிட்டு பேரம் பேசுற நாடுகளுக்கு மத்தியில பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியன்ஸ்க்கு நமக்கு வேக்சின் போட 98 கண்ட்ரீஸ்க்கு வேக்சின் மைத்திரியை ஓபன் பண்ணி விட்டாரு. நீ எடுத்துக்க. எங்க பாப்பா நியூ கினியா போறார், அதனுடைய அதிபர் ஜேம்ஸ் முரப்பே வர்றார். 5:30 மணிக்கு மேல அமெரிக்க அதிபரே வந்தாலும் இதுவரை பாப்பா நியூ கினியால செரிமோனியல் ரிசப்ஷன் கொடுத்தது கிடையாது. 7:30 மணிக்கு மோடிஜி இறங்குறார். மோடிஜிக்கு செரிமோனியல் ரிசப்ஷன். அதிபரே வந்து நிக்கிறார். ஃபர்ஸ்ட் ஆள் எப்படா மோடி பிளேன்ல இருந்து இறங்குவார். பெரிய மனது, ஒரு அதிபருக்கு எவ்வளவு பெரிய மனசு இருந்தா அந்த மாதிரி வந்து பிரேருங்க. மோடிஜி வந்த உடனே காலில் போய் விழுகிறார். ஒரு சிறிய நாட்டுடைய பார்வையில இருந்து பாருங்க. இப்ப நம்ம மேல இருந்து பார்த்து கீழே வந்துட்டோம். சிறிய நாடுகள் எப்படி யோசிக்கும் பாருங்க. பாப்பா நியூ கினியா போன்ற சிறிய நாடுகள், ஐயா இந்த வேக்சினை வச்சு தான் எத்தனை நாள் எங்களை மிரட்டிட்டு இருந்தாங்க 200 வருஷமா. இவன் கொடுக்குறேன்னு கொடுக்காம எங்களை எல்லாம் பஞ்சப்பட்டினி அடிமையா வச்சிருந்தான். எனக்கு வேக்சின் கொடுத்தீங்க ஐயா, மக்களை காப்பாத்து. உங்க காலில் என்னங்க ஐயா, எங்க வேணாலும் விழுறங்க ஐயா. நான் பக்கத்திலேயே சைனா இருக்கு, பாப்பா நியூ கினியாக்கு. அதெல்லாம் கவலையப்படலாம், அதெல்லாம் பாத்துக்கலாம். ஒரு வேளை வந்தாருன்னா மோடி அங்க இருந்து நமக்கு வந்து ஏர்கிராஃப்ட் அனுப்புவார், 2 பாத்திரலாம். இதெல்லாம் குளோபல் டிப்ளமசியில் அவ்வளவு ஈஸியா ஒரு நாடு வந்து தன்னுடைய கையை துறந்து காட்டிடாதுங்க. எல்லாருமே they operate with a very closed fist. குளோபல் டிப்ளமசியில் nobody opens the hand. இன்னைக்கு பாப்பா நியூ கினியா ஓபன் பண்ணி காமிச்சிட்டாங்க, நான் சைனாவோட நெய்பர் தான், ஆனா இந்தியா தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு. ஏன்? யூ கேவ் மீ வேக்சின்ஸ் அண்ட் சேவ்டு மை பீப்புள். அதனால நான் மோடிஜியினுடைய காலை தொட்டு வணங்குவேன். அதில் எனக்கு எந்த தவறும் தெரியவில்லை. சூரினாம், யுனைடெட் நேஷன்ஸ் ஃபாரின் மினிஸ்டர் சொல்றாங்க, if there is one country in the world now which can claim the world moral superpower, it is Indiaங்கறாங்க. because they send vaccines to us னு அதனுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஐநா சபையில பேசுறாங்க, லேடியாவும். so India has got the ability to set global narrative. Fortune 500ல 500 பெரிய நிறுவனங்கள் உலகத்துல Fortune magazine வந்து they rank as the best 500 companies.
அந்த 500 கம்பெனில 71 கம்பெனில CEO is an Indian origin or an Indian or born in India. 71 out of 500 Fortune 500 companies have got an Indian origin, Indian born CEO there. Global soft power, ability to set a narrative. இதெல்லாம் அமைஞ்சு வருது. Very deep striking ability. இதற்கு இன்ஹெரண்டா காரணம் பாத்தீங்கன்னா டெமோக்ரஸி. ஃபைனலா 2 நிமிஷத்துல அதோடைய தாரக மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னா நம்முடைய டீப் டெமோக்ரஸி, நம்முடைய ஜனநாயகம். அந்த ஜனநாயகத்துல இத்தனை மொழிகள் பேசுறோம், 22 மொழிகளுக்கு மேல அபிஷியல் மொழி, டைலக்ட் இவ்வளவு இருக்கு. 50,000 பேர்த்துக்கு மேல பேசக்கூடிய மொழி இந்தியால 122 மொழி இருக்கு. நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து முதலா ஒரு நாடு சொல்லுது எனக்கு மோடியை பிடிக்கும் அப்படின்னு. This country never rooted for a single person till now. Nehru might be okay in UP, okay there, okay here, okay here. அங்க ஒரு 80 MP, இங்க ஒரு 40, அங்க ஒரு 30 இருக்கும். வடகிழக்குல இருந்து காஷ்மீர்ல இருந்து இங்க வரைக்கும் எல்லாரும் சொல்றோம் மோடிஜி. So that is our strength now. Very deep democracy. 2 எலெக்ஷன்ல கண்டினியூஸா we gave a majority government. 283 in 2014, 2019ல 303, 2024ல 400 plus. So மூன்றாவது எலெக்ஷன்லயும் ஒரு நாடு கண்டினியூஸாக ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட்டை 400 எம்பிக்களை கொடுத்து நம்முடைய நாடு அமைக்க போறோம். அப்ப மோடிஜினுடைய வேகம் சொல்லணுமா? 300க்கே இந்த வேகம்னா 400க்கு என்ன எவ்வளவு பெரிய வேகம்? அதனால் வருகின்ற காலம் என்பது நிச்சயமாக இந்தியாவுடைய காலம் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்து நமக்கு இல்லை. அற்புதமான ஒரு தருணத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். உலக அளவில் ஒரு பெரிய பிராண்ட். சமீபத்தில் UK போயிருந்த பொழுது நம்ம ஹை கமிஷனர் சொன்னாங்க, சார் இன்னைக்கு we have just overtaken China this year. இங்கிலாந்துல ஃபாரின் குழந்தைங்க அதிகமா படிக்கிறாங்கன்னா நம்ம நாடு இந்தியா சார். 2,45,000 குழந்தைங்க உள்ள படிக்கிறாங்க 1 year. Overtaken China. In a matter of 2 years, we will be the number 1 country in US which is sending students for studies. இப்பவே ஆஸ்திரேலியால we are the number 1 country. இப்ப இந்த குழந்தைங்க இத்தனை பேர் போய் படிக்கிறாங்களே என்ன சார் ஆகும்னா, எல்லா நாட்டிலையும் அவங்க குழந்தைகளை விட அதிகமா நம்ம குழந்தைங்க தான் நீ படிக்க போறாங்க, இந்தியா உட்பட நம்ம எல்லா இடத்தும். சோ இவங்க ஒருத்தரும் இந்தியாவுடைய கல்ச்சரல் சூப்பர் பவரை கேரி பண்ண போறாங்க. as an Indian நம்ம என்கரேஜ் பண்ணணும். இது எந்த விதத்திலையும் நம்ம பயப்படக்கூடாது, பதட்டப்படக்கூடாது, தடுக்கக்கூடாது. எவ்ரிபடி கேரிஸ் பிராண்ட் இந்தியா அஸ் அ ஸ்டூடெண்ட். அவங்கள ஒரு வெள்ளக்காரனோ, ஒரு பிரிட்டோ, ஒரு யூரோப்பியனோ, ஒரு அமெரிக்கனோ பாக்குறாங்க. ஓ இந்தியன் ஸ்டூடெண்ட், டிசிப்ளின்ட், ஹார்ட் ஒர்க்கிங், ஃபேமிலி, யோகா, அப்படிதான் ஆரம்பிப்பாங்க அடுத்த 2 வருஷம். அது கல்ச்சரல் சூப்பர் பவர். So all these children across the world they travel. இன்னும் 20 ஆண்டுகள்ல இவங்க எல்லாம் மல்டிநேஷனல் கார்பரேஷன்ல போய் உட்கார போறாங்க. வேர்ல்ட் பேங்க், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், யுனைடெட் நேஷன்ஸ். ஆல் இந்தியன்ஸ் வில் கோ அண்ட் சிட் இன் மல்டிலேட்டரல் ஆர்கனைசேஷன்ஸ், இன் பிக் கார்பரேஷன்ஸ். இப்பவே பாருங்க, மைக்ரோசாஃப்ட்ல நம்மால இருக்காரு, கூகுள்ல நம்மால இருக்காரு. சோ அதனாலதான் நம்ம கடைசியா தைரியமா சொல்றோம், இட் இஸ் கோயிங் டு பி an இந்தியா சென்ட்ரிக் வேர்ல்ட் 25 years from now. அதற்கான விதைகளை மோடி அவங்க போட்டிருக்காங்க. அதற்கான பயன் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கும், நம்ம குழந்தைகளுக்கு கிடைக்கும், பேர குழந்தைகளுக்கு கிடைக்கும், இந்த நாட்டிற்கு கிடைக்கும். அன்னைக்கு ஆங்கிவஸ் மேடிசன் சொன்னாரு 250 ஆண்டுகளுக்கு முன்பு, அன்னைக்கு இந்தியா 23% உலக பொருளாதாரம் இருந்துச்சுன்னு. அதை நோக்கி பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். we are reclaiming our identity, we are doing it the Indian way, we will 100% reach there. குறிப்பாக நம்முடைய ப்ரொஃபசர் கனக சபாபதி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கலந்த என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவிக்கணும்.